சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஐயோ, கை காலெல்லாம் ஒண்ணும் உடைக்க வேண்டாம், லேசா தட்டுங்க, இல்லனா இந்த ரவுண்ட்ல இருந்து அவன் வெளியே போனா மட்டும் போதும் அப்படின்னு பதட்டமா சொன்னான். அவளுக்கே ஏன் திடீர்னு வீராக்காக பேசணும்னு தெரியல. நான் எதுக்கு வீராக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயப்படுறேன். அவன் வெற்றியும் என்னையும் எவ்வளவு பாடுபடுத்துறான். உதயா சொன்ன மாதிரி அவன் கை காலை உடைச்சாதான் அடங்குவான் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுச்சு. அதுக்குள்ள உதயா அவ முன்னாடி கை அசைச்சு, நீ வெற்றிக்கு ஃப்ரெண்டா இல்ல வீராக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டான். ஏன் அந்த கேள்வி உதயா கேட்டான்னு மிருனாக்கு புரிஞ்சுது. நான் வெற்றி ஃப்ரெண்ட் தான், நீங்க சொன்ன மாதிரி வீராவை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிட்டா. உதயாக்கு மிருனா ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு புரிஞ்சுது. அவ பின்னாடியே போய் சமாதானம் பண்ண கூட நினைச்சான். ஆனா 10 நிமிஷம் பேசின பொண்ணு கிட்ட எந்த உரிமையில பேசுறதுன்னு அமைதியா வீராவை பார்த்துட்டே உள்ள நடந்து வந்தான். அங்க உதயா அகாடமி பையனுக்கும் வீராக்கும் தான் குமிட் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. வீரா நிக்கிற ஸ்டாண்ட், பொசிஷன் எல்லாமே உதயா கவனிச்சிட்டு இருந்தான். வரிசையா 4 பேரை வின் பண்ணி வீரா செகண்ட் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் ஆகி இருந்தான். என்னடா உதயா, செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஸ்டாமினா இருக்குமா? இவன் புதுசா வந்தான்னு சொல்றாங்க, ஆனா அதுக்குள்ள எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தன் உதயா கிட்ட பேசிட்டு இருந்தான். விசாரிச்சண்டா, இதான் அவன் கலந்துக்கிற முதல் காம்படிஷன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பேர் முன்னாடி கிளாப்ஸ் அப்புறம் பாராட்டு வாங்குறான்ல, அதான் பையன் ரொம்ப துள்றான். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது பாரு, சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு மர்மமா சிரிச்சான். இங்க இன்னொரு கும்பலும் வீராவை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. டேய், அடுத்து நீதான் அந்த வீரா கூட சண்டை போட போற. நான் கவனிச்சதுல அவன் வயித்துலயும் கால்லையும் மட்டும்தான் டார்கெட் பண்றான். நீ என்ன பண்ற, அவன் முகத்துல ஒரு குத்து விடு, கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப சொல்லி அனுப்பி வச்சாங்க. இங்க நம்மாளு வீரா பட்டுக்கிட்ட அலம்பல் பண்ணிட்டு இருந்தாப்ல. உனக்கு என்ன வேணும் பட்ட சொல்லு, இந்த அகாடமி உன் பேர்ல எழுதி வைக்கணுமா? அந்த பாண்டி ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு கொடைப்பிடிக்க சொல்லட்டுமா? இல்ல இந்த தோல்ல உன்னை சுமந்து இந்த உலகத்தையே சுத்தி வரட்டுமா அப்படின்னு கேட்க, பட்டு அவன் முகத்துல காரி துப்பாத குறைதான். நீ இன்னும் ஃபைனல்ஸ் வின் பண்ணல வீரா, 4 பேரை தாண்டி அடுத்த லெவலுக்கு தான் போயிருக்க, அதுக்கே இவ்வளோ சீனா அப்படின்னு கேட்டுச்சு. என்ன பட்டு இப்படி நான் கலாய்க்கிறேன்? நெற்றிக்கண் மூலமா தான் அவங்க என்ன ஸ்டேஜ் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்புறம் நீ சொன்ன மாதிரி டெக்னிக்ஸ் வச்சு எல்லாரையும் ஜெயிச்சேன். அப்படி பார்த்தா நான் ஜெயிச்சதுக்கு நீங்க 2 பேர் தான் காரணம். நெற்றிக்கண் கிட்ட என்னால பேச முடியாது, அதனால உன்கிட்ட சொல்றேன்னு பாவமா முகத்தை வச்சுக்கிட்டான். டே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிட்டா நான் பாவம் பார்த்து உன்னை கலாய்க்காம விட மாட்டேன். போ, அடுத்த லெவல்ல யாரு வராங்க, அவங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சு ஜெயிச்சிட்டு வா அனுப்பி வச்சது. இங்க அடுத்தடுத்து 1-on-1 போட்டி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப வீராவோட டர்ன். நெற்றிக்கண் மூலமா அடுத்து வரப்போறவன் என்ன ஸ்டேஜ்னு தெரிஞ்சுக்கிட்ட வீரா மனசுல ஒரு கணக்கு போட்டான். இவன் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதால கண்டிப்பா கை கால் டார்கெட் பண்ணா அவனால ஈஸியா அதை தடுத்து நிறுத்த முடியும். வேற கிக் ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான். வீரா எதிரில இருந்தவனும் அவன் ஃப்ரெண்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்க, வீரா முகத்துல விட்ட குத்துல அந்த பையன் சுருண்டு விழுந்தான். இது வீராவுக்கு கிடைச்ச 5வது வெற்றி. கீழே விழுந்த பையனுக்கு உதயா தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். நான் அந்த மருந்து போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் தட்டி விட உதயாக்கு கோபம் வந்துச்சு. லூசாரா நீ, ஏன் இப்படி நடந்துக்கிற? உதயா கோவப்பட்டான். நம்ம அகாடமில இருந்து வந்தவங்க வரிசையா அந்த பொடி பையன் கிட்ட தோத்துட்டு நிக்கிறாங்க, உனக்கு அதை பார்த்தா கோவம் வரல அப்படின்னு உதயாவை திருப்பி கேட்டான் அந்த பையன். வருது, அதுக்காக நீ மருந்து போட்டுக்காம இருந்தா அவன் ஜெயிச்சது இல்லன்னு ஆயிடுமா அப்படின்னு கேட்டான் உதயா. அந்த பையன் பதில் சொல்லாம அமைதியா இருந்தான். இந்த ரவுண்ட் இல்லனா அடுத்த ரவுண்டுல அவன் கண்டிப்பா தோக்க தான் போறான். அதே மாதிரி தான் உனக்கும். இந்த காம்படிஷன் இல்லனா இன்னொன்னு வரும். மனச தளர விடாத, கோவப்படாத, ரிலாக்ஸா யோசி. இப்ப மருந்து போட்டுக்கன்னு அவன் கிட்ட தன்மையா பேசி புரிய வச்சான் உதயா. அந்த பையன் உதயா மட்டும் இல்ல, போட்டி நடக்கிற இடத்துல பாதி பேருக்கு வீராவை பிடிக்கல. சில பேருக்கு அவன் மேல பொறாம, இன்னும் சில பேருக்கு இவன் எப்படி நம்ம கூடவே இருந்து இவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டான், ஆளாளுக்கு வீரா மேல வன்மத்தை வளர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாத வீரா அடுத்தடுத்து 6, 7, 8 போட்டிகள்ல ஜெயிச்சிருந்தான். திரும்பவும் பட்டுக்கிட்ட, நான் இப்பவே ஆட்டோகிராஃப் போட கத்துக்கிட்டுமா, எப்படியும் எனக்கு நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் எனக்கு கிடைப்பாங்கன்னு டூ மச்சா பண்ணிட்டு இருந்தான். பட்டு அவனுக்கு பதில் சொல்லவே இல்லை.
வேற எங்கேயோ பாத்துட்டு இருந்துச்சு. இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் ஜெயிச்சது உனக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படின்னு பட்டு கிட்ட வீரா கேட்டான். சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுவியா? அப்படின்னு முதல் முறையா வீரா கிட்ட கேட்டுச்சு பட்டு. உடனே நம்ம ஆளு சீரியஸ் மோடுக்கு போய், நீ சொன்ன இந்த பில்டிங்ல இருந்து கூட நான் குதிப்பேன், என்ன வேணும்னாலும் சொல்லு அப்படின்னு பட்டுவ பார்த்துட்டு இருந்தான். உனக்கு அடுத்த ஃபைட்டு குந்தாணி கூட தான், நீ அவளை வலிக்காம அடிக்கணும் அப்படின்னு கெஞ்சு கேட்டுச்சு பட்டு. வீராக்கு பட்டு யார சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் புரியவே இல்ல. அது மிருனான்னு தெரிஞ்ச உடனே பல்ல கடிச்ச வீரா, முடியாது, அவன் என் கையில மாட்டி இன்னைக்கு என்ன ஆக போறான்னு பாரு அப்படின்னு வில்லன் ரேஞ்சுக்கு பேசினான். பட்டு சும்மா விளையாடிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு தான் வீரா பேசிட்டு இருந்தான். ஆனா பிரேக் முடிஞ்சு உள்ள வரும்போது மிருனா கூட தான் அவனுக்கு ஃபைட்னு தெரிஞ்சுச்சு. பட்டு அப்படின்னு திரும்பி பார்க்க அது அங்க இல்ல. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை மிருனாவை அடிச்சா பட்டு கோச்சிக்கிட்டு என் கூட பேசாம இருக்குமா அப்படின்னு ஏதேதோ யோசிச்சான். அடுத்த நிமிஷம் பட்டு அவன் பக்கத்துல இருந்துச்சு. வீரா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ அவளை தோக்கடிக்கணும், அதான் எனக்கும் வேணும். மிருனாவை சாதாரணமா எடை போட்டுறாத. அவ பாக்குறதுக்கு தான் எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி இருப்பா. ஆனா உனக்கு பின்னாடி பெரிய பெரிய வேலையெல்லாம் அவ தலைமையில தான் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். எதுவும் உன்னை நெருங்க முடியாது. இப்போ நீ அவளை ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுச்சு. வீராக்கு இப்பதான் மனசு நிறைவா இருந்துச்சு. அதே சந்தோஷத்தோட மிருனா கூட ஃபைட் பண்ண ரெடியானா. ஏனோ அவன் கண்ணு முன்னாடி சின்ன வயசுல விளையாடின மிருனா தான் ஞாபகத்துக்கு வந்தா. நான் அடிச்சா அவளால கண்டிப்பா தாங்க முடியாது. ஒரு வாட்டி பேசி போட்டியில இருந்து விலகிக்க சொல்லிடலாம். இல்லனா அவங்க அம்மாவை விட என் அம்மா தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க அப்படின்னு பூங்கொடிய ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பாத்துக்கிட்டான். மிருனா அப்படின்னு வீராவ பக்கத்துல கூட போகல. வெற்றி வீராவை தடுத்து நிறுத்தி இருந்தான். என்ன வீரா, போட்டியில தோத்து போயிருவேன்னு பயந்து உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்க வந்தியா அப்படின்னு வெற்றி கேட்டான். அத கேட்ட வீரா சிரிச்சுக்கிட்டே, ஓரளவுக்கு கரெக்டா சொன்ன வெற்றி, ஆனா நான் போட்டியில இருந்து விலைக்கு போறது இல்ல, மிர்னாக்கு பெருசா எதுவும் அடிபட்டுற கூடாதுன்னு தான் அப்படியே பேச வந்தேன் அப்படின்னா. ஐயோ, உன் அக்கறைய பார்த்து எங்களுக்கு புல்லரிச்சு போச்சு வீரா. அவ்வளோ பாசமா இருக்கிறவன் உன் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டு வெளியே போக வேண்டியதானே? எதுக்கு ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு வெற்றி கேட்டான். நான் உங்ககிட்ட பேச வரல வெற்றி, மிர்னா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும், நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னான் வீரா. வெற்றிய வீரா சொன்ன உடனே எப்போதும் போல மிர்னா துள்ளி குதிச்சுட்டு அவனுக்காக சப்போர்ட்டுக்கு வந்தா. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல வீரா, நான் என்ன சொல்ல நினைச்சனோ அதான் வெற்றி இப்போ சொல்லி இருக்கான். அதனால இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட போட்டி போட்டு எப்படி ஜெயிக்கலாம்னு யோசி அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்புனா. ஏன்னு தெரியல வீராக்கு. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டுக்கு ரெடியானா. மொத்தம் 3 ரவுண்டு ஃபைட் மிருனாவுக்கும் வீராவுக்கும் நடுவுல நடக்க போகுதுன்னு ஜட்ஜ் சொன்னாரு. முதல் ரவுண்டு மிருனாவுக்கு வலிக்க கூடாதுன்னு வீரா அவன் பாடிய கூட டைட்டா வச்சுக்காம அவ பக்கத்துல வந்தான். ஆனா மிருனா வீராவை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற வெறியில அவன் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் கிக்கு விட ஃபர்ஸ்ட் ரவுண்டு அவளுக்கு சாதகமா அமைஞ்சு ஒரு பாயிண்ட்டும் கிடைச்சிச்சு. வெற்றி உடனே, ஐயோ மிருனா செல்லம் நீதான் என் வெல்லம்னு வழக்கம் போல லாலா லாலான்னு அவளை சுத்தி சுத்தி வந்தான். அதே மாதிரி சுத்தி இருந்தவங்களுக்கும் வீரா தோத்ததுல பயங்கர சந்தோஷம். ஆனா வீரா சாதாரணமா தான் இருந்தான். இன்னும் 2 ரவுண்ட் இருக்கே, அதுல பாத்துக்கலாம்னு இருந்தான். அவனை அப்படியே விட்டு இருந்தா கூட இந்த ஒரு போட்டியில மிருனாவுக்கு விட்டு கொடுத்துட்டு அடுத்ததுல பிடிச்சு இருப்பான். ஆனா வெற்றி வாயில தான் சனி பகவான் டான்ஸ் ஆடுறாரே, சும்மா இல்லாம நீ வேணும்னா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு வீரா, நான் பெரிய மனசு பண்ணி மிருனாவை உனக்கு விட்டு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல வீராவுக்கு செம்ம கோவம் வந்து பேக் டு த ஃபார்முக்கு வந்துட்டான். மிருனாவுக்கு வெளியில யாரும் ஆப்பு வைக்க வேணாம் வெற்றி, நீ அவ கூடவே இரு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்து நின்னான். வழக்கம் போல வீரா பத்தி 1க்கு 2 மிருனாக்கு ஏத்தி விட்டு வெற்றி ஓரமா போய் நின்னான். அடுத்த 2வது 3வது ரவுண்டுல வீரா மிருனாவை ஒரு கை பார்த்து அந்த லெவல்லையும் வின் பண்ணான். வெற்றியால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஜட்ஜு கிட்ட பேசி பார்த்தான்.
ஆனா அவங்க எல்லாம் வேற அகாடமியை சேர்ந்தவங்க. யாருக்குமே வெற்றியை பத்தி தெரியாது. நீ இதே வாட்டி இன்னொரு வாட்டி எங்க ஜட்ஜ்மெண்ட்ல குறை சொன்ன, அடுத்து வர போட்டியில எதுவுமே நீ கலந்துக்க முடியாம டிஸ்குவாலிஃபை பண்ணிருவோம் அப்படின்னு மிரட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. ஏற்கனவே மிருனாவை வீரா ஜெயிச்சிட்டான்னு அவமானம் ஒரு பக்கம், தேவையே இல்லாம பேசி மூக்கு உடைஞ்சது ஒரு பக்கம்னு 4 மூலையில எந்த மூலையில நின்னு அழறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தான் வெற்றி. வீரா முகத்துல விட்ட குத்துல பல்லு உடைஞ்சு போய் மீரா பார்க்கவே பயமா இருந்தா. வெற்றி வெற்றி அப்படின்னு கோணவாய் வச்சுட்டு மிருனா கூப்பிட அதுல அவன் பயந்து போய் சோத்தோட ஒட்டிக்கிட்டான். ஏய், நான் தான் மிருனா. கஷ்டப்பட்டு வாயை வச்சு காட்டின பிறகுதான் வெற்றி சகஜமா பேச ஆரம்பிச்சான். மிருனா, வலிக்குதா அப்படின்னு அவ வாய்க்கிட்ட கை வச்சு வெற்றி பார்த்தான். அப்படின்னு வெற்றி கைய தட்டி விட்டா மிருனா. உன்னை யாரு 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவன் கிட்ட பேச சொன்னது? பாரு, அவன் என் வாயை எப்படி கிழிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கோவமா கேட்டா. என்ன மிருனா, நான் தப்பா ஏதாவது பேசியிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு வழக்கம் போல நடிப்புல சிவாஜிக்கே டஃப் கொடுக்க, உடனே மிருனா சரோஜா தேவி ரேஞ்சுக்கு என்ன மன்னிச்சுட்டு வெற்றி, அழிச்சது அதான் ஏதேதோ பேசிட்டேன் அப்படின்னு கண் கலங்க சொன்னான். இந்த வாய் வச்சுட்டு இவ இவ்வளவு ஓவரா பேசுறாளே, ஒருவேளை ஜெயிச்சிருந்தா எப்படி சாமி இந்த அகாடமிய தாங்கி இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் வெற்றி. என்ன வெற்றி யோசிக்கிற அப்படின்னு மிருனா கேட்க, அதை எப்படி என் வாயால சொல்றது அப்படின்னு யோசிச்ச வெற்றி, உன்னை அப்படியே தூக்கிட்டு போலாமா இல்ல கை பிடிச்சு கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு அவ தலை மேல ஐஸ் ஃபேக்டரிய வச்சான். வழக்கம் போல அவன் சொல்ற கேவலமான பொய்யில உருகுன மிருனா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வெற்றி, நீ வீராவை பழி வாங்கணும், செய்வியா செய்வியா அப்படின்னு அடிச்சு சபதம் எடுக்காத குறையா அவனை பாடுபடுத்தினா. அவனும் 4 பக்கமும் தலையாட்டி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க கூட்டிட்டு போனான். மிருனாவும் வெற்றியும் பேசிட்டு இருந்ததுல கடைசியில வீராவை நீ பழி வாங்கணும்னு அவ சொன்னது மட்டும் வீரா காதுல விழுந்துச்சு. அப்படி என்ன மிருனா, உனக்கு என் மேல கோவம் அப்படின்னு வீராவால நினைக்காம இருக்க முடியல. அப்போ சரியா அவன் தோள் மேல வந்து உட்கார்ந்த பட்டு, என்ன ஃபீலிங்கா இல்ல என்ன ஃபீலிங்கான்னு கேக்குறேன். வீராவை பார்த்து முறைச்சிச்சு. இல்ல பட்டு, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு வீரா இழுக்க, நீ ஒரு ஆணியும் பண்ண வேண்டாம், போய் புள்ளக்குட்டிய வளர்க்கிற வேலைய பாரு, வாய் தவறி பட்டு சொல்லிடுச்சு. அந்த வார்த்தைய புடிச்சுக்கிட்ட வீரா, ஒரு புள்ளக்குட்டி என்ன 4-5 பெத்துக்கலாம், ஆனா அதுக்கு என் அழகி வேணுமே கண்ண மூடி சொல்ல, பட்டுக்கு தான் எங்கேயாவது போய் முட்டிக்கலாமான்னு இருந்துச்சு. ஏண்டா, என்கிட்ட வம்பு பண்றதுக்காகவே உங்க அப்பா அம்மா உன்னை பெத்து போட்டிருக்காங்களா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், கேப் கிடைச்சா லவ் மூடுக்கு போயிடுவியா அப்படின்னு கேட்டுச்சு. நீ தானே ஆரம்பிச்ச, அத நான் முடிச்சேன், இது தப்பா அப்படின்னு வீரா கேட்டான். தப்புதான் தப்புதான், நீ அன்னைக்கு அரண்மனைக்குள்ள குதிச்சு வந்தியே, அப்பவே உன்னை ஏதாவது பண்ணி இருக்கணும், போனா போகட்டும்னு விட்டது எங்க தப்புதான் சொல்லுச்சு பட்டு. அச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன, நான் ஃபைட் முடுக்கு மாறணும் அதானே? இப்ப பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல நின்னு பட்டுவ கடைசியில சிரிக்க வச்சுட்டான். அப்படின்னு அவனுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தவனை பார்த்த பூங்கொடிக்கு பயம் வந்துருச்சு. இதுக்குதான் கண்ட இடத்துல சுத்தாதன்னு தலை பட அடிச்சுக்கிட்டேன், பாரு எப்படி பயந்து போயிருக்கேன்னு கொஞ்சம் வீராக்கு அர்ச்சனை பண்ணிட்டு புலம்பிட்டே வெளியே போயிட்டாங்க. வீராக்கு எங்க அம்மா பேசினதெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஒருவேளை கனவுல கேள்வி கேட்ட மாதிரி நிஜத்துல நடந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டான். இப்பதான் பட்டு உள்ள வந்துச்சு. என்ன வீரா, இன்னைக்கு செகண்ட் டே, இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. வீரா உடனே அவன் பிரச்சனைய சொன்னான். ஏ வீரா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு கேட்டுச்சு. இப்படியே கிண்டல் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பட்டு, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டான் வீரா. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல வீரா, அதான் நான் கிண்டல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. வீரா அத புரியாம பார்த்தான். நீ நேத்து ஒவ்வொரு லெவல்லையும் தாண்டும் போது அங்க அந்த ஜட்ஜஸ் இருந்தாங்க. ஒருவேளை நீ தப்பு பண்ணி இருந்தாலோ இல்ல கோல்மால் பண்ணி ஜெயிச்சிருந்தாலோ அங்கேயே உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு
உன்னோட அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுச்சு. நீ டைரக்டா போய் 7th ஸ்டேஜ் பசங்க கூட கம்பீட் பண்ணல. செகண்ட் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு 6th ஸ்டேஜ் பசங்க வரைக்கும் சண்டை போட்டு, அப்படி உன்னை கேள்வி கேட்கணும்னா பாண்டி வெற்றிய கூட தான் கேட்கணும். அவங்க உன்ன மாதிரி வேற குரூப் பசங்களோட சண்டை போட்டு இப்ப உன் கூட பாயிண்ட்ஸ் மேட்ச் ஆகி நிக்கிறாங்க. இந்த அகாடமி பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஸ்டூடெண்ட் திறமைய மட்டும்தான் பாக்குறாங்க. இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எப்ப தர்மா உன்னை அவன் கூட சண்டை போட செலக்ட் பண்ணானோ அப்பவே சமூகம் பெரிய இடம்னு உன்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அப்படின்னு இழுத்து அவனையே பார்த்துட்டு இருந்துச்சு பட்டு. என்னாச்சு பட்டு, ஏன் சொல்ல வந்தத பாதியிலே நிறுத்திட்ட அப்படின்னு கேட்டான் வீரா. என்னது பாதியில நிறுத்தினேனா? தம் கட்டி இவ்வளவு நேரம் உனக்கு இந்த விஷயத்த புரிய வச்சிருக்கேன். எவ்வளவு டயர்டாச்சு தெரியுமா? அதனால பேச முடியல. போய் எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. அப்படியே 10 நிமிஷத்துல ரெடியாகி அகாடமிக்கு கிளம்புற வழிய பாரு அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சது பட்டு. வீராக்கு பட்டு சொன்ன விளக்கம் நிம்மதிய கொடுத்துச்சு. அடுத்த 10 நிமிஷத்துல ரெடியாகி காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். முதல் நாள் ஜெயிச்சவங்க லிஸ்ட் நேம் போர்டுல இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு யாருக்கும் ஃபைட் இருக்குன்னு போட்டு இருந்தாங்க. அதுல வீரா பேருக்கு நேரா உதயா பேரும், பாண்டிக்கு நேரா வெற்றி பேரும் இருந்துச்சு. வீரா தோல்ல இருந்த பட்டு, என்ன வீரா, உனக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி யார் பேரும் இல்லையே அப்படின்னு சொல்லுச்சு. உனக்கு உதயா பத்தி தெரியாது பட்டு அப்படின்னு வீரா சொன்னான். ஏன், அவன் சாதாரணமா சண்டை போடாம தலகீழ நின்னு சண்டை போடுவானா அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. ஐயோ சாமியே, இதுக்கு மேல என்னால பதில் சொல்ல முடியாது, என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சினா வீரா. போனா போகுது, இப்ப உன்னை விடுறேன், போய் இன்னைக்கு நல்லா ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு பட்டு. இங்க பாண்டி, வெற்றி, உதயா, வீரான்னு 4 பேரும் ஜட்ஜஸ் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஜட்ஜு பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல உங்க 4 பேருக்கும் எங்க வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜ் எவ்வளவு போராட கனவுன்னு உங்களுக்கு தெரியுமா? இத புரிஞ்சுக்கிட்டு உங்க உழைப்ப போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேருமே வின்னர்ஸ் தான்னு வழக்கமான டயலாக்ஸ் பேசினாரு. அவர் சொற்பொழிவு முடிச்ச உடனே வெற்றி பாண்டி ஃபைட் ஆரம்பிச்சுச்சு. எப்போதும் போல 3 ரவுண்டு, 2 பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் எடுத்ததால ஜட்ஜஸ் இந்த மேட்ச டை அப்படின்னு ரிசல்ட் சொல்லிட்டாரு. அடுத்தது உதயா வீரா ஃபைட். வெற்றிக்கு உதயா வீரா கூட சண்டை போடுறது பிடிக்கல. டேய் உதயா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, அந்த வீராவ அப்படின்னு வெற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ள, போதுண்டா, என்னால ரிப்பீட் மோட்ல எதுவும் கேட்க முடியாது, ஏற்கனவே நீ அனுப்புன ஆளு எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொன்னான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு அங்க எல்லாம் அமைதியாச்சு. பத்ரா மாஸ்டர் தான் வந்திருந்தாரு. வீராக்கு அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஐ, இவர் முன்னாடியே எங்க ஃபைட் நடக்க போகுது, நல்லா பண்ணணும் அப்படின்னு மனசுல நினைச்சான். எல்லாரும் பத்ராக்கு மரியாதை கொடுத்து முடிச்ச உடனே அவர் பேச ஆரம்பிச்சாரு. உதயா, வீரா, இதுவரைக்கும் எடுத்த பாயிண்ட்ஸ் பத்தி இப்பதான் மாஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ண. இப்ப அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஃபிஸ்ட் ஃபைட் போட சொல்ல போறேன். அதாவது கை முஷ்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதை வச்சு 2 பேரும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இது என்னடா புது உருட்டலா இருக்கு, அங்க இருக்கிறவங்க நினைச்சாங்க. ஏதோ லக்ல வீரா இது வரைக்கும் வந்துட்டான், ஆனா பத்ரா மாஸ்டர் சொன்னதை பண்றதுக்கு அவனால முடியாது அப்படின்னு சுத்தி இருந்தவங்க பேசிக்கிட்டாங்க. உதயாக்கு இதெல்லாம் கால் தூசி. அவனால ஈஸியா வீராவை ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சு. அடுத்ததா பாண்டி. அவன் ஜெயிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பான்னு தெரியாது. ஆனா வீரா கண்டிப்பா உதயா கிட்ட தோத்துதான் போவான்னு சந்தோஷமா நடக்க போறத பார்க்க ஆரம்பிச்சான். வெற்றி பத்தி கேட்கவே வேண்டாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு உதயாவை சுத்தி சுத்தி கும்மி அடிச்சிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஹீரோ பத்ரா மாஸ்டர் வாயில இருந்து ஃபிஸ்ட் ஃபைட் அப்படின்னு வந்த அடுத்த நிமிஷமே நெற்றிக்கண் மூலமா லிங்கம் தாத்தா வீட்ல படிச்ச அத்தனை டெக்னிக்ஸும் மண்டைக்கு ஏத்திக்கிட்டான். மொத்தம் 5 ரவுண்ட் இருக்குன்னு பத்ரா சொல்லிட்டாரு.
போட்டி ஆரம்பிச்சது. 2 பேரும் 10 விரலையும் மடக்கி கைய நீட்டி ரெடியா நின்னாங்க. முதல் 2 ரவுண்டு உதயா கை முஷ்டிக்கு எல்லா பவரையும் கொடுத்து வீராவை தள்ளி விட்டுட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டான். இது என்ன பெரிய விஷயமா? உதயாவை பத்தி நமக்கு தெரியாதா அப்படின்னு எப்போதும் போல வேற எதுவும் டயலாக் கிடைக்காம சுத்தி இருந்தவங்க அரைச்ச மாவைய அரைச்சிட்டு இருந்தாங்க. 3வது ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக். அப்ப பட்டு வீரா தோள் மேல வந்து உட்கார்ந்துச்சு. வீரா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் நெட்ரிக்கன் மூலமா எந்த ஹெல்ப்பையும் நீ எடுத்துக்கலையா? எதுக்காக முதல் 2 ரவுண்டு அவனுக்கு விட்டு கொடுத்த அப்படின்னு கோவமா கேட்டுச்சு. உதயாவை பார்க்க என் ஒண்ணு விட்ட சித்தப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் விட்டு கொடுத்த அப்படின்னு நக்கல் அடிச்சான் வீரா. அப்படியே நான் ஒன்னு விட்டேன்னு வையு, என்ன நடக்கும் தெரியுமா கேட்ட பட்டு, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. பட்டுவ முதல் தடவை இந்த மாதிரி பாக்குறான் வீரா. இதெல்லாம் உனக்கு செட்டே ஆவல பட்டு, நீ எப்போதும் போல என்ன கலாய்ச்சிட்டே இரு, 3 ரவுண்ட் இருக்கு, அதுல பாத்துக்கலாம் அப்படின்னு சாதாரணமா சொன்னான். அதுக்குள்ள 3வது ரவுண்டுக்கு 2 பேரையும் கூப்பிட்டாங்க. அதே பொசிஷன்ல ஃபைட் ஆரம்பிச்சுது. ஆனா இந்த தடவை வீரா உதயாவை தள்ளி விட்டு இருந்தான். யாராலையும் நம்ப முடியல. உதயா எழுந்து கைய உதறிக்கிட்டே அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆனா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கே, கண்டிப்பா உதயாவால ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையோட பாண்டியும் வெற்றியும் இருந்தாங்க. 4வது ரவுண்ட் உதயா கைவிரல் மரத்து போன மாதிரி இருந்துச்சு. கஷ்டப்பட்டு விரலை மடக்கிதான் முன்னாடி நின்னா. வீராக்கு அது சாதகமா அமைஞ்சுது. ஆமா, 4வது ரவுண்டும் வீரா தான் ஜெயிச்சான். உடனே வெற்றி கஞ்சாடையில உதயா கிட்ட என்னடா அப்படின்னு கேட்க, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குடா, விட்டு பிடிக்கிறேன்னு வாய் அசைச்சு அடுத்த ரவுண்டுக்கு வந்தான். 5வது ரவுண்ட் வீரா கிட்ட தோத்துட கூடாதுன்னு ஒரு வெறியோட உதயா கை முஷ்டியில அவன் உடம்புல இருக்க அத்தனை சக்தியும் திரட்டி கொண்டு வந்து நிறுத்தினான். வீராவை பின்னாடி தள்ளிட்டு போய் அவங்கள சுத்தி போட்டு இருக்கிற சர்க்கிள் எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இன்னும் 1 மில்லிமீட்டர் கேப் தான் இருக்கு. வீரா மட்டும் அந்த பக்கம் விழுந்தா உதயா ஜெயிச்சதா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல வீரா உதயாவை ஒரே ஒரு தள்ளு தள்ளினா. அந்த பக்கம் உருண்டு போய் சர்க்கிள் வெளியே விழுந்திருந்தா. வெற்றி கண்ணு முன்னாடி பறக்கிற பறவை நின்னுச்சு. கடல்ல பொங்கின அலை அப்படியே நின்னுச்சு. அடுத்ததா காத்துல அசைஞ்ச மரம் அப்படியே நின்னுச்சு. அதாவது உதயா தோத்து போயிட்டான்னு அவன் ஷாக் ஆயிட்டானா. நேரா ஜட்ஜஸ் கிட்ட வந்த வெற்றி, சார், நான் வீரா கைய பார்த்த, அவன் 2 விரல சரியா மடக்கல, அதை வச்சுதான் உதயாவை பின்னாடி தள்ளி விட்டு இருக்க முடியும், ப்ளீஸ் உதயாக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்சாத குறைதான். இவன் லூசா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் வெற்றிய பார்த்தாங்க. உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் அறிவு வராதா தம்பி? நேத்து ஒரு பொண்ணுக்காக இப்படிதான் வந்து எதையோ உளறி கொட்டின, இப்ப திரும்பவும் வந்து இந்த பையனுக்காக வந்திருக்க. நீ என்ன நினைச்சு எங்க கிட்ட பேசிட்டு இருக்க? நாங்க எல்லாம் என்ன சும்மா இங்க சமோசா சாப்பிட்டு வந்தவங்கன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மேல அவங்க கிட்ட வாதாட முடியாம முகத்தை தொங்க போட்டுக்கிட்டே பாண்டி பக்கம் வந்து நின்னா. உதயாக்கு இன்னும் அவன் எப்படி வீரா கிட்ட தோத்து போனான்னு ஐடியாவே கிடைக்கல. அதை விட ஏன் என் கை மரத்து போகணும், என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சான். இங்க வீராக்கும் கை செம்மையா வலிச்சுது. பட்டு அவன் விரலை மெதுவா வருடி கொடுத்துட்டே, இப்பயாவது நீ ஏன் முதல் 2 ரவுண்டு விட்டு கொடுத்தேன்னு எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேட்டுச்சு. கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு வீரா ஆரம்பிச்சான். முதல் 2 ரவுண்ட்ல உதயா ஃபுல் பவர் கொடுத்து என்ன தள்ளுவான்னு கெஸ் பண்ண, அதான் நடந்துச்சு. அப்ப கண்டிப்பா அவன் கை வலிக்க ஆரம்பிச்சு 3வது 4வது ரவுண்ட் அவனுக்கே கஷ்டமா இருக்கும்னு நான் நினைச்சது நடந்துச்சு. அப்படித்தான் ஜெயிச்சேன். தோளை குலுக்குனா. கலக்கிட்ட வீரா. பட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். உதயா யார் முகத்தையும் பார்க்க விருப்பம் இல்லாம வெளியே போயிட்டான். பாண்டி யாரோ கூப்பிட்டதா சொல்லி அவனும் கிளம்பி இருந்தான். வெற்றிய பத்தி சொல்லவே வேணாம். அவன் ஷாக்ல இருந்ததால எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு போறவங்க வர்றவங்கள பார்த்துட்டு இருந்தான். இப்போ பிரேக் டைம். எல்லாரும் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. வீரா பட்டு கூட பேசிட்டே சாப்பிடுற இடத்துக்கு வந்தான். யாரோ தூரத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்ச நேரத்துக்கு வெறும் தட்டோட சுத்தி பார்த்துட்டு இருந்தான். என்ன வீரா,
இருக்கிறதே கொஞ்ச நேரம், சாப்பிடாம டைம் வேஸ்ட் பண்ணினா அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட போறாங்க அப்படின்னு அக்கறையா சொல்லுச்சு பட்டு. பரவாயில்ல, காலியானா ஆகட்டும், அது பிரச்சனை இல்ல. பசங்க கிட்ட சொன்னா வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ வீரா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு பையன் பக்கத்துல வந்தான். நீங்க தானே வீரா? உங்களை குரு மாஸ்டர் பின்னாடி இருக்கிற கிரவுண்டுக்கு வர சொன்னாரு சொல்லிட்டு ஓடிட்டான். யார் பட்டு இது? இது வரைக்கும் அகாடமில இவனை பார்த்தது இல்ல அப்படின்னு வீரா சொன்னான். எனக்கு என்னமோ இந்த பையனை பார்த்தா சந்தேகமா இருக்கு வீரா. இவன் சொன்ன கிரவுண்டுக்கு போய் பார்க்கலாம் வா அப்படின்னு கிளம்புனாங்க. அங்க குரு இல்ல. அதுக்கு பதிலா தூரத்துல வெற்றி, மிருனா 2 பேரும் சீரியஸா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன அப்படின்னு பல்ல கடிச்ச வீரா, வெற்றி ரொம்ப பண்றான் பட்டு, அவன் தான் அந்த பையனை விட்டு என்ன கூட்டி வர சொல்லிருக்கணும். இன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன ஆக போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க பக்கம் நடந்து போனான். வேண்டாம் வீரா, நீ இப்போ போக கூடாது. பட்டு அவனை தடுத்து நிறுத்துச்சு. ஏன் பட்டு? புரியாம கேட்டான் வீரா. இது காம்படிஷன் நடக்கிற இடம். இங்க நீ கோவப்பட்டு அவன் மேல கை வச்சா இவ்வளவு தூரம் நீ எல்லா லெவல்ஸும் கஷ்டப்பட்டு தாண்டி வந்தது வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால இப்போ இங்க சண்டை வேண்டாம், வா போலாம் அப்படின்னு சாப்பிடுற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அங்க டைம் முடிஞ்சு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் வீரா நான் அப்பவே சீக்கிரம் சாப்பிட சொன்னேன். வருத்தப்பட்டுச்சு பட்டு. இன்னும் டைம் இருக்கு பட்டே, வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். 2 பேரும் கிளம்புன சமயம் ஒரு குட்டி பொண்ணு வீரா கிட்ட வந்து சாப்பாட்டை நீட்டுச்சு. அண்ணா, இதுல சாப்பாடு இருக்கு, மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னான். நீ யாருமா? நான் சாப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான் வீரா. எனக்கு தெரியாது, அந்த அக்கா தான் கொடுத்து விட்டாங்க. தூரத்துல ஒருத்தர கை காட்டி சொல்லுச்சு அந்த பொண்ணு. அவ ஏவன் அப்படின்னு பட்டு வழக்கம் போல நக்கல் அடிச்சுட்டே பார்க்க, வீரா அந்த உருவத்தை பார்த்துட்டு வானத்துல பறக்காத குறைதான். அவனோட அழகிதான் அங்க நின்னுட்டு இருந்தா. பட்டு அப்படின்னு குதிச்சவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எதிரில இருந்த பொண்ணு வேற இவனை பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா குட்டி, நீங்க போங்க. அவளை அனுப்பி வச்சுட்டு அழகிய பார்த்துட்டே நடந்து வந்தான். வீரா கிட்ட வர வர அழகிக்கு உடம்பெல்லாம் சில்லிட்டு போச்சு. ஒரு வழியா அழகிய நெருங்கிட்டான் வீரா. 2 பேரும் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசிக்கல. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. வீரா, இது உனக்கான டைம், நான் போறேன் அப்படின்னு பட்டு சந்தோஷமா பறந்து போச்சு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு வீராவும் அழகியும் ஒரே சமயத்துல பேச ஆரம்பிச்சாங்க. எபிசோட் 15. அழகியும் வீராவும் ஒரே சமயத்துல எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டாங்க. எப்படி போகுது காம்படிஷன்னு பரஸ்பரம் 2 பேரும் கொஞ்ச நேரம் எல்லா போட்டிய பத்தியும் பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதி. ஒருத்தர் பார்க்காத போது இன்னொருத்தர் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு வேற உலகத்துல இருந்தாங்க. சாப்பிடுங்க, டைம் ஆகுது. அழகிதான் திரும்பவும் பேச ஆரம்பிச்சா. நீங்க சமைச்சதா அப்படின்னு ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டான் வீரா. இல்ல, எனக்கு சமைக்க தெரியாது, இனிமேதான் கத்துக்கணும் சொன்னா அழகி. பரவாயில்ல அழகி, கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மா சமையல் பார்த்துப்பாங்க, நீங்க என்ன மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும் தைரியமா மனசுல இருந்ததை சொல்லிட்டான் வீரா. அழகிக்கு பயங்கர அதிர்ச்சி. அவளுக்கும் வீரா மேல ஏதோ ஒரு இனம் புரியா உணர்வு வந்திருக்கிறது உண்மைதான். அதுக்காக அவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பான்னு அவன் நினைக்கவே இல்ல. வீரா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் அப்புறம் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அழகி. எவ்வளவு டைம் வேணும்னாலும் எடுத்துக்கோ அழகி, ஆனா இன்னும் 1 நிமிஷத்துல பதில் சொல்லிடு. அவன் கண்ணுல அவ்வளவு எதிர்பார்ப்பு. இவன் என்ன இப்படி இருக்கான்னு அழகியால அவனை பத்தி வித்தியாசமா நினைக்காம இருக்க முடியல. நான் இப்ப போகணும் வீரா, எனக்கு டைம் ஆகுது, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அழகி சொன்னா. எப்ப பார்க்கலாம் அப்படின்னு திரும்பவும் பேச்ச வளர்த்தான் வீரா. தெரியல, நேரம் வரும் அப்படின்னு அவ சொல்லிட்டு திரும்பல. அழகி கைய வீரா பிடிச்சிருந்தான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பட்டு வீரா காதல கத்துன பிறகுதான் அவன் அழகி கைய பிடிக்கல, சாப்பாடு கொடுக்க வந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு இருந்தான்னு புரிஞ்சுச்சு. கை வலிக்குதான்னா விடுங்க, அந்த குட்டி பொண்ணு அழாத குறைதான். ஐயோ சாரி குட்டிமா, தெரியாம பண்ணிட்டேன் அந்த பொண்ண அனுப்பி வச்சான். வீரா,
நீ இந்த அளவுக்கு ஸ்பீடா இருப்பன்னு நான் நினைக்கல. ஆனா மனசுல நினைக்கிறத சொல்றதுக்கு முன்னாடி சுத்தி என்ன நடக்குதுன்னு பாரு, சொல்லுச்சு பட்டு. உடனே வீரா, தெரியும் இது காம்படிஷன் நடக்கிற இடம், நீ வழிய கூடாது, சிரிக்க கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, அதானே சொல்ல வர? சலிச்சுக்கிட்டே கேட்டான் வீரா. முந்திரி கொட்ட, நான் அத சொல்லல, கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு தூரத்துல கை காமிச்சிச்சு பட்டு. அங்க அழகியும் அகாடமியை சேர்ந்த சில பொண்ணுங்களும் எல்லாருக்கும் சாப்பாடு பார்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அழகி எனக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா கொடுத்து விடலையா அப்படின்னு வீரா மூஞ்சு தொங்கி போச்சு. ஹலோ ஹலோ, நீங்க முதல்ல வந்த வேலைய ஒழுங்கா பாருங்க, லவ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பட்டு அவனை சாப்பிட வச்சு அடுத்த போட்டிக்கு அனுப்பி வச்சுச்சு. பிரேக் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இங்க 3 டீம்ஸ் ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு குரு எல்லாருக்கும் ரூல் சொல்லி முடிச்சாரு. 2 டீம் ஃபைட் முடிஞ்ச உடனே இப்போ வீரா டர்ன் வந்து ரிங்குக்குள்ள போனான். ஆனா ஆப்போனன்ட் யாருமே இன்னும் வரல. வீரா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஜட்ஜஸ் கிட்ட வந்து, மாஸ்டர் என்னோட ஆப்போனன்ட் இன்னும் வரல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் வீரா. உங்க அகாடமில யாருக்குமே மரியாதை சொல்லி கொடுக்கலையா? இப்படிதான் இஷ்டத்துக்கு வந்து ஜட்ஜஸ் கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு ஒரு மாஸ்டர் கோவமா கேட்டாரு. அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே வீராவை பிடிக்கல. எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் பழி வாங்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. வீராவே வந்து பேசி மாட்டிக்கிட்டான். வீரா எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவங்க அவனை வெளியே அனுப்புறதுலயே குறியா இருந்தாங்க. அப்பதான் அவனுக்காக குரு பேச வந்தாரு. அவங்க வேற அகாடமியை சேர்ந்தவங்கன்னு குருவுக்கு தெரியும். இப்போ வீரா அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் முக்கியம்னு கோவத்தை கட்டுப்படுத்திட்டு எப்படியோ பேசி வீராவை போட்டிக்கு அனுப்பி வச்சாரு குரு. இந்த குரு வந்து பேசினா உடனே அந்த வீரா பையனை அனுப்பிடுவாங்களா? உங்களுக்கு எல்லாம் அறிவு வேண்டாமா அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் கும்பல்ல ஒருத்தர் கேட்டாரு. ஏன் கவலைப்படுறீங்க? வீராக்கு எதிரா வர்ற பையன் எவ்வளவு கேவலமா பர்ஃபார்ம் பண்ணாலும் அவனுக்கு மார்க் கொடுத்துட்டு இவன் அந்த போட்டியை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. வீராக்கு எதிரா ஒரு பையன் வந்து நின்னான். வீரா பொசிஷன் எடுத்து அவன் கிட்ட நெருங்கின சமயம், மாஸ்டர்ஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் வீரா கூட சண்டை போட விரும்பல, இந்த போட்டியில இருந்து நான் விலகிக்கிறேன், நான் தோத்ததா அனௌன்ஸ் பண்ணிடுங்க குனிஞ்சு மரியாதை செலுத்திட்டு போய் உட்கார்ந்துட்டான். இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட விருப்பம் இல்லைன்னா தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு விலகிடலாம்னு ரூல்ஸ்ல இருந்ததால யாரும் இத பெருசா எடுத்துக்கல. ஆனா வீராவை வெளியே அனுப்பணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்த அந்த கும்பலுக்கு தான் கரிய பூசின மாதிரி இருந்துச்சு. இங்க பாண்டிக்கு உதயாவை வீரா ஜெயிச்சத தாங்கிக்க முடியல, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் காதுல அவன் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த சொன்னான். நிஜமாவா சொல்ற அப்படின்னு பாண்டிக்கு அவன் ஃப்ரெண்ட கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு. ஆனா இதுக்கு தர்மான இல்லனா குரு மாஸ்டர் ஹெல்ப் வேணும் பாண்டி அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டு இருந்தவன் மூஞ்சு பாவக்கா சாப்பிட்ட மாதிரி மாறிடுச்சு. போடா, இத நான் போய் தர்மா கிட்ட சொன்ன நேரம் எருமை கருமன்னு என் வாயை அடைச்சு விட்டுருவான். குரு மாஸ்டர் சான்ஸே இல்ல, வேற யாரு கரெக்டா இருப்பா அப்படின்னு யோசிச்சவன் மண்டைக்கு வெற்றி தான் ஞாபகத்துக்கு வந்தான். என்ன சொல்ற பாண்டி, ஸ்வாட் டெமோ காமிக்கிறதுக்கு நான் எப்படி வீராவை செலக்ட் பண்ண முடியும்? அந்த குரு மாஸ்டர் ஒத்துப்பாரா இல்ல வீரா தான் இதுக்கு உடனே ஒத்துக்குவானா அப்படின்னு வெற்றி கேட்டான். உனக்கு வீராவை பழி வாங்கணுமா வேணாமா வெற்றி அப்படின்னு பாண்டி கேட்டான். வாங்கணும் தான், ஆனா எப்படி அப்படின்னு வெற்றி தலை சொரிய, நான் சொல்ற மாதிரி அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு ஐடியா கொடுத்தான் பாண்டி. காம்படிஷன் நடுவுல கொஞ்சம் வார்ம் அப்ஸ் மாதிரி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்வாட், வில்லம்பு டெமோன்னு எல்லாம் நடக்கும். வீராவும் நடக்க போற ஸ்வாட் டெமோ பார்க்க நடந்துட்டு வந்துட்டு இருந்தான். ஏன் வீரா, இன்னும் எவ்வளவு நாள் இந்த காம்படிஷன் நடக்கும் அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. இன்னும் 2-3 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வீரா பதில் சொன்னான். ஒரு இடத்துல பாவமா மிருனா உட்கார்ந்துட்டு இருந்தா. வீரா அவளை பார்த்ததும் கண்டுக்காம தாண்டி போனான். என்ன வீரா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற, நான் எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு வலுக்கட்டாயமா பேச்ச ஆரம்பிச்சா. வீராக்கு நேத்து வெற்றி கிட்ட மிருனா பேசினதுதான் ஞாபகம் வந்துச்சு. திரும்பி பட்டுவ பார்க்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வீரா, நீ இவளை சமாளி அப்படின்ட்டு பட்டு பறந்து போயிருச்சு. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லு அப்படின்னு வீரா எரிச்சலா மிருனா கிட்ட பேசினான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற ஸ்வாட் டெமோல எனக்கு பதிலா நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னா மிருனா. அவ சொன்னதை கேட்ட வீரா கோவமோ அதிர்ச்சியோ படல. அதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்வாட் டெமோ பார்த்திருக்கான். அகாடமில இருக்க ஒரு பையன் இல்ல பொண்ணை படுக்க வச்சு
அவங்க வயித்துல ஒரு வாட்டர் மெலான் வைப்பாங்க. டபுள் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இன்னொருத்தன் கையில ஸ்வாடோட வந்து அந்த வாட்டர் மெலான கீழே படுத்துட்டு இருக்கிறவன் மேல 1 இன்ச் கூட படாம வெட்டி எல்லாருக்கும் தன் திறமைய காமிக்கணும். இதுதான் அங்க நடக்கும். முதல் தடவை பார்த்த உடனே வீராக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப திடீர்னு நான் போய் பண்றேன்னு எப்படி ஒத்துப்பாங்க? அங்க என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்களே அப்படின்னு வீரா கரெக்டா கேட்டான். அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னால பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லு. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிருனா சொன்னான். வீராக்கு குழப்பமா இருந்துச்சு. இல்ல மிருனா, இது ஒத்து வராது அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, இந்த வாய் வச்சுட்டு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. நேத்து நீ செஞ்சதுதான் காரணம். அதனாலதான் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறேன். எனக்காக இத கூட பண்ண கூடாதா அப்படின்னு அழ ஆரம்பிச்சா. வீராக்கு அவளை பார்க்க பாவமா இருந்துச்சு. அப்ப சரியா பட்டு வந்து வீரா தோள்ல உட்காந்து, வீரா நீ இதுக்கு ஒத்துக்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே யோசிக்காம வீராவும் சம்மதிச்சான். மிருனா மனசுக்குள்ள துள்ளி குதிக்காத குறைதான். ஆனா வெளிய பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் வீரா, நான் கிளம்புறேன் அப்படின்னு வெற்றி கிட்ட விஷயத்த சொல்ல வந்தா. சூப்பர் மிரு அப்படின்னு வெற்றி அவளை பாராட்டின உடனே, என்ன பிளான் அப்படின்னு கேட்டா மிருனா. உடனே வெற்றி, ஸ்வாட் டெமோல வீரா வயித்து மேல வாட்டர் மெலான் வெட்டும் போது லைட்டா அவன் பாடியில படுற மாதிரி கத்தி இறக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னான். மிருனாக்கு அதை கேட்டு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன வெற்றி சொல்ற? ஒருவேளை யாருக்காவது தெரிஞ்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு பதட்டமா கேட்டா. தூரத்துல இருந்து தான் எல்லாரும் பாப்பாங்க மிரு, அதனால யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொன்னா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத வெற்றி, வீரா எனக்கும் எதிரிதான். ஆனா அவனை பழிவாங்க வேற எந்த திட்டமும் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா மிருனா. எந்த பக்கம் வீராவை டார்கெட் பண்ணாலும் எல்லாத்துல இருந்தும் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறான் மிரு. 2 நாளா நீ தானே பாக்குற, எல்லா லெவல்லையும் ஈஸியா தாண்டிட்டான். இப்படியே போனா நமக்கு இந்த அகாடமில மரியாதை இருக்காது. நான் ஒன்னும் அவனை கொலை பண்றதுக்கு ஐடியா பண்ணல மிரு. கத்தி லைட்டா தான் இறக்க சொல்லியிருக்கேன். அதோட ஷார்ப்னஸ் உனக்கு தெரியும். லைட்டா ரத்தம் வரும், 2 நாளைக்கு வலியும் இருக்கும். கண்டிப்பா வீட்ல பயந்து அனுப்ப மாட்டாங்க. அதுக்குள்ள நம்ம அடுத்த லெவலுக்கு போய் கப்ப தூக்கிடலாம். எப்படிய ஐடியா அப்படின்னு வெற்றி கேட்டான். எல்லாத்தையும் கேட்ட மிருனா, வீரா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வெற்றி கிட்ட பேசி இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் வெற்றி சொல்ற மாதிரி பெருசா எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு நம்பி தலையாட்டினா. உடனே வெற்றி அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னான். அவரும் இந்த அகாடமில ஒரு காலத்துல மாஸ்டரா இருந்தவர் தான். அதனால இந்த காம்படிஷனுக்கு ஜட்ஜா வந்திருக்காரு. வெற்றி, நான் எப்படியாவது எல்லார்கிட்டயும் பேசி வீரா மேல வாட்டர் மெலான் வைக்க பர்மிஷன் வாங்குறேன். ஆனா அத பண்ண போற பையன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன் தான்ப்பா, அவன்கிட்ட ஏற்கனவே விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா வீரா. அங்க வந்த வெற்றி அப்பா, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் எப்படியாவது பேசி காரியத்தை சாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனாரு. முதல்ல வெற்றி அப்பா விஷயத்த சொன்னதுக்கு எந்த மாஸ்டரும் ஒத்துக்கல. வீரா நேத்துக்கும் இன்னைக்கும் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் காட்டியிருக்கான் தெரியுமா? எந்த பக்கம் திரும்பினாலும் வீரா வீரான்னு அவன் பேர் மட்டும்தான் பரவி இருக்கு. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. இப்படி ஒரு குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணா அவனோட வாழ்க்கை இன்னும் பிரைட்டா இருக்கும். முக்கியமா ஸ்டேஜ்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணினா எல்லாத்துலயும் அவனோட டேலண்ட் வெளிப்படும். ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கன்னு ரொம்ப அழகா வார்த்தையை ஜோடிச்சாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. சரி ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழியா அவங்க வாயில இருந்து வார்த்தையை வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டாரு வெற்றியோட அப்பா. பட்டு சொல்லுச்சுன்னு வீரா ஒத்துக்கிட்டாலும் அவனுக்கு இன்னும் குழப்பமா தான் இருந்துச்சு. ஏன் வீரா, உன் முகமே சரியில்லை, ஸ்வாட் டெமோவை நினைச்சு பயப்படுறியா அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. ஆமா பட்டு, ஒருவேளை நான் சரியா பண்ணலனா ஸ்டேஜ்ல அசிங்கமாயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னான். நீ சும்மா படுத்துக்க தானே போற, உன் உடம்புல ஒரு கீறல் கூட படாம பண்றவனுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. அதனால நீ பயப்படாம இரு அப்படின்னு தைரியம் சொல்லுச்சு பட்டு. சரி பட்டு, வா போலாம் அப்படின்னு 2 பேரும் ஸ்டேஜ் பக்கத்துல வந்து நின்னாங்க. ஸ்டேஜுக்கு இந்த பக்கம் பாண்டி, வெற்றி, மிருனான்னு எல்லாரும் வீராவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. குரு வீராவை தனியா கூப்பிட்டு, ஏன்பா
நீ எதுக்கு இதுக்கு ஒத்துக்கிட்ட? கவலையா கேட்டாரு. மாஸ்டர், எனக்கு ஸ்வாட் பழகுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அ அடுத்ததா அத தான் நான் கத்துக்கலான்னு இருக்கேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு வீரா சொன்னான். சரிப்பா, உனக்கு எந்த இடத்துலயாவது பயமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எழுந்து என்னால முடியாதுன்னு விலகிக்க. அது பண்றதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. உன்னை வருத்திக்கிட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப நல்ல மனுஷன்ல அப்படின்னு குருவை பத்தி பட்டு கிட்ட சொன்னான் வீரா. அதுக்கு பட்டும் மட்டும்தான் கொட்டுச்சு. இந்த உம்முக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு பின்னாடி தான் தெரியும். வீரா யாரையோ சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தான். என்ன வீரா, யார தேடுற? அதான் உனக்கு நல்லது நினைக்கிறவங்க எல்லாரும் எதிர நிக்கிறாங்களே அப்படின்னு வெற்றி மிருனா பாண்டிய பார்த்து சொல்லுச்சு பட்டு. பட்டுவ முறைச்ச வீரா, வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வேண்டியவங்கள காணமே அப்படின்னு அழகிய நினைச்சு சொன்னான். வேண்டியவங்க என்ட்ரி செம்ம மாசா இருக்கும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. என்ன சொல்ற? இப்ப அழகி கண்டிப்பா இங்க வருவாளா? ஆர்வமா கேட்டான் வீரா. எல்லா சீக்கிரட்டையும் உடைக்க முடியாது, நடக்கும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பறந்து போயிடுச்சு. இங்க ஸ்டேஜ்ல ஸ்வாட் டெமோ, சிலம்பம் டெமோ பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருந்துச்சு. வீராவுக்கு அவன் டீம் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சு. நெற்றிக்கண் மூலமா தூரத்துல ஒரு பையன் ஸ்வாட கையில வச்சிட்டு இருக்க அவன் கிட்ட வெற்றி பேசிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஓ, இந்த பையன் தான் என் கூட டீமா இருக்க போறானா? நமக்கு இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு நடந்து போனா வீரா. வெற்றி அதுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசிட்டு நைசா நழுவிட்டான். வீராவும் அந்த பையன் கிட்ட கேட்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிட்டு 2 பேருமா ஸ்டேஜ் பக்கம் நடந்து வந்தாங்க. திடீர்னு வீரா நெற்றிக்கண் துடிக்க ஆரம்பிச்சுது. என்னவா இருக்கும் அப்படின்னு அவனால புரிஞ்சுக்க முடியல. இது நல்லதா கெட்டதா பட்டு? தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ள பேசி பார்த்தான். ஆனா பட்டு வரல, பதிலும் சொல்லல. சரி, எதுவா இருந்தாலும் நெற்றிக்கண்ணும் பட்டுவும் கூட இருக்காங்க அப்படின்னு தைரியமா ஸ்டேஜ்ல நிக்கிற சிலம்பம் டெமோவை ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். திரும்பவும் நெற்றிக்கண் துடிக்க, கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு திரும்பி பார்த்தவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அழகிதான் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா. இதுக்கு கூடவா நெற்றிக்கண் துடிக்கும்? வீராவுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏன் துடிக்க கூடாது? எனக்கு ஒரு நல்லது நடந்தா அம்மா அப்பாவுக்கு அடுத்து பட்டுவும் நெற்றிக்கண்ணு தானே சந்தோஷப்படுவாங்க, அதான் துடிச்சிருக்கோம் அப்படின்னு அவனா விளக்கம் கொடுத்துக்கிட்டான். வீரா அழகிய மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். எப்படி பேச ஆரம்பிக்கிறது? மத்தியானம் நீங்க சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஐடியா கிடைச்ச சந்தோஷத்துல திரும்பின வீராவுக்கு பெரிய பல்பு. அங்க அபிஜித் அழகி கிட்ட கடலை போட ஆரம்பிச்சிருந்தான். அழகி, நீ மத்தியானம் எனக்காக சாப்பாடு கொடுத்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அபிஜித் சொல்ல அதை கேட்டுட்டு இருந்த வீராவுக்கு ஷாக். இவன் என்ன நான் பேச வேண்டிய டயலாக பேசி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அவ்வளவு கோவம் வந்துச்சு. அதுக்கு அழகி, நான் ஒன்னும் உனக்கு ஸ்பெஷலா கொடுத்து விடல, சாப்பாட்டை வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது, அதான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்ல அபிஜித் கூட சேர்ந்து வீரா முகமும் சுருங்கி போச்சு. நல்ல வேலை நம்ம இந்த பிட்ட போடல, போட்டிருந்தா எனக்கும் அதே பதில் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு திரும்பி நின்னுட்டான். கொஞ்ச நேரத்துல வீரா தோல்ல ஒரு ஸ்பரிசம் பட்ட உடனே வேற யாரோ நினைச்சு தட்டி விட அந்த உருவம் அவன் மேலேயே விழுந்துச்சு. அழகிய கையில தாங்கி பிடிச்சிருந்தான் வீரா. எபிசோட் 16. வீரா அழகி கிட்ட பேச நினைச்சு ஆசையா திரும்பினான். அங்க அபிஜித் ஏற்கனவே அவன் வேலைய ஆரம்பிச்சிருந்தான். வீராக்கு கடுப்பாயிடுச்சு. அடப்போங்கடா அப்படின்னு சலிச்சிட்டே திரும்பிட்டான். திடீர்னு சுத்தி இருந்த கும்பல்ல ஒருத்தன், எல்லாரும் நகருங்க, பத்ரா மாஸ்டர் வராங்கன்னு சொன்னான். அபிஜித் கிட்ட வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருந்த அழகி பின்னாடி நகர்ந்த சமயம் கல் தடுக்கி பேலன்ஸ்க்காக வீரா தோள் மேல கை வச்சா. வீராக்கு பின்னாடி நடந்த விஷயம் தெரியாது. ஏதோ தன் மேல பட்டுடுச்சுன்னு நினைச்சு தட்டி விட்டப்போ அழகி அவன் மேலேயே விழுந்துட்டா. அழகியோட மெல்லுசான இடைய சுத்தி வளைச்சு இருந்துச்சு வீராவோட கை. அதுல அழகிக்கு குறுகுறுப்பு ஏற்பட்டு வீரா கைக்குள்ள நெளிஞ்சிட்டு இருந்தா.
ஆனா எழுந்துக்கவே இல்ல. 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அழகி அப்படின்னு அபிஜித் பல்ல கடிச்சிட்டு கூப்பிட்ட உடனே தான் 2 பேரும் பதறி அடிச்சு தள்ளி நின்னாங்க. என்ன அழகி பண்ணிட்டு இருக்க? உங்க தாத்தாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அப்படின்னு அபிஜித் மிரட்டுற மாதிரி கேட்டான். தெரியட்டும், ஒருவேளை அவருக்கு சரியா புரியலன்னா நீ போய் இங்க நடந்ததை விளக்கி எடுத்து சொல்லு. திமிரா சொன்ன அழகி கை கட்டி அபிஜித்தை முறைச்சு பார்த்தா. அபிஜித்துக்கு வீரா முன்னாடி அழகி இப்படி பேசுனது அசிங்கமா ஆயிடுச்சு. இவள அப்புறமா பாத்துக்கலாம், இன்னும் பேசினா ரொம்ப பண்ணுவா அப்படின்னு அமைதியா நின்னுட்டான். இதுதான் அழகி. தப்பு பண்ணலன்னா யாருக்கும் பயப்பட மாட்டா, தாத்தா உள்பட. ஆனா ஜெயா கிட்ட மட்டும் இது நடக்காது. அழகி கிட்ட ஜெயா கண்டிப்போட காட்டுற பாசத்துல அவ கிட்ட மட்டும் அடங்கி போவா. வீராக்கு அபிஜித் எந்த கோணத்துல சொன்னான்னு புரிஞ்சுச்சு. அழகி பதில் சொல்லலன்னா அவன் பேசலான்னு தான் இருந்தான். அதுக்குள்ள அழகியே லெஃப்ட் அண்ட் ரைட் பதில் கொடுத்ததால சிரிப்பு அடக்கிக்கிட்டு இருந்துட்டான். உங்க பேரு வீரா தானே அப்படின்னு அழகி கேட்ட உடனே இப்ப அபிஜித்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. என் பேர் கூட இவளுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு உள்ளுக்குள்ள எரிமலை வெடிச்சாலும் வெளியே சாதாரணமா முகத்தை வச்சுக்கிட்ட வீரா அப்படின்னு மட்டும்தான் பதில் சொன்னான். எங்க தாத்தா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சாதாரணமா பேசினா அழகி. வீராக்கு இது ஸ்வீட் சர்ப்ரைஸ் தான். அழகி கிட்ட பேச சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு அவ வீட்டுக்கு கூப்பிடுவா, அதுவும் அவங்க தாத்தா வரைக்கும் என்ன பத்தி தெரிஞ்சிருக்கான்னு ஆச்சரியப்பட்டான். கண்டிப்பா வரேன் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை நீண்டு 2 பேரும் சகஜமா பேசிட்டு இருக்க பக்கத்துல இருந்த அபிஜித்துக்கு காண்டாச்சு. இந்த வீராதான் ரொம்ப ஓவரா பேசுறான்னு நினைச்சா இந்த அழகி அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்காளே, எப்படி அவனை அழகி கிட்ட இருந்து பிரிக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அபிஜித். அப்ப வீரா உன்னை ஸ்டேஜுக்கு பின்னாடி வர சொல்றாங்க அப்படின்னு மிருனா வந்து சொல்லிட்டு போனா. வீரா அழகி கிட்ட கண்ணாலேயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். ஸ்டேஜுக்கு பின்னாடி பண்ற நிறைய பசங்க பேசிட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. ஸ்வாட் டெமோ 5வது பெர்ஃபார்மன்ஸ்னு வீராவுக்கு தெரிய வந்துச்சு. என்ன எல்லாரும் இருக்காங்க, என் டீம் பையனை மட்டும் இன்னும் ஆளை காணமே அப்படின்னு வெளியே எட்டி பார்த்தான். அங்க அழகி வெற்றி கிட்டையும் அந்த பையன் கிட்டையும் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருந்தா. இந்த வெற்றி எதுக்கு இவளோட இருக்கான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நமக்கு இன்னும் டைம் இருக்கு, போய் பார்க்கலாம் அப்படின்னு வீரா கீழே இறங்கி வர அவனை தடுத்த பட்டு உள்ளே போ அப்படின்னு பாஷா ஸ்டைல்ல சொல்லுச்சு. பட்டு அங்க அழகின்னு வீரா பதட்டமா சொன்னாலும் உன்னை உள்ள போக சொன்னேன் அப்படின்னு வீராவை வற்புறுத்தி அனுப்பி வச்சது. உள்ள வந்த வீராக்கு மனசு கேட்கவே இல்ல. இந்த பட்டு வேற நேரம் காலம் தெரியாம விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு கடுப்பான வீராக்கு நெற்றிக்கண் ஞாபகம் வந்துச்சு. உடனே கண்ணை மூடி வெளியே நடக்கிற விஷயத்த கண் மூடி கொண்டு வர முயற்சி பண்ணான். ஆனா அவனால முடியல. வீராக்கு அதிர்ச்சி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெற்றிக்கண் மூலமா ஒரு விஷயத்த பார்க்க முடியாம போறது. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்த்தான், நொந்து போயிட்டான். ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மனசுல பட்டுச்சு வீராக்கு. சுத்தி தேடுனா பட்டுவும் எங்கேயும் இல்ல. சரி போய் அழகிய பார்க்கலாம்னு வெளியே வந்தா அங்க அழகி, வீரா, அந்த பையன்னு 3 பேரையும் காணோம். வீரா குழப்பத்தோட உள்ள நுழைஞ்ச சமயம் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. 2 சேர் ஒரு ஆள் படுக்கிற டிஸ்டன்ஸ்ல போட்டு வீராவை பேலன்ஸ் பண்ணி படுக்க வச்சாங்க. அடுத்ததா அவன் வயித்துல வாட்டர்மெலானுக்கு பதில் ஆப்பிள் வச்ச உடனே வீராக்கு ஏதோ வித்தியாசமா தோணுச்சு. கண்ணை திறந்து பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு நினைச்ச வீராக்கு வரிசையா நடக்கிற விஷயம் எல்லாமே குழப்பமா இருந்துச்சு. நெற்றிக்கண் மூலமா எதையும் தெரிஞ்சுக்க முடியல. வெளிய அழகி வெற்றி கூட எதுக்கு சண்டை போட்டா, எங்க போனான்னு தெரியல. இங்க வாட்டர் மெலானுக்கு பதிலா ஆப்பிள் இருக்கு, பட்டு உள்ள போன்னு சொல்லிட்டு ஆளையே காணா அப்படின்னு யோசிச்ச வீரா, வேண்டாம், குரு மாஸ்டர் சொன்ன மாதிரி வேற யாராவது வச்சு டெமோ பண்ணிக்கட்டும் அப்படின்னு எழுந்த சமயம் வீரான்னு குரல் கேட்டுச்சு. அது அழகியோட குரல். கையில ஸ்வாடு வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்தா. இவ எதுக்கு மேல வந்தா? என்னோட டீம் பையன் எங்க அப்படின்னு வீராவுக்கு எதுவுமே புரியல. அதுக்குள்ள டெமோ ஆரம்பிக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அழகி வீராவை பார்த்துக்கிட்டே கூட்டத்துக்கு குனிஞ்சு மரியாதை பண்ணிட்டு நிதானமா நடந்து வந்து வீரா வயித்துல இருந்த ஆப்பிள அழகா வெட்டி எல்லாருடைய பாராட்டையும் வாங்கினா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்ச டெமோல வீராக்கு தான் தலை சுத்திருச்சு. கீழே நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கும்
இங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டான். அதுக்குள்ள அழகி 2 பசங்களோட சேர்ந்து வீராவை எழுப்பி நிக்க வச்சா. பத்ரா மாஸ்டர் வீராவையும் அழகியையும் பாராட்டி பேசினாரு. அடுத்ததா ஸ்வாட் ஃபைட் டெமோ ஆரம்பிச்சதுனால வீராவும் அழகியும் கீழே இறங்கி வந்தாங்க. அழகி, நீ எங்க டீம் இல்லையே, திடீர்னு எதுக்கு மாத்துறாங்க அப்படின்னு வீரா தாங்க முடியாம கேட்டான். அதே சமயம் ஸ்டேஜுக்கு வேற பக்கம் மிருனா, வெற்றி, பாண்டின்னு எல்லாரும் தலை மேல கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எப்படி வெற்றி கடைசி நிமிஷத்துல அந்த பையன் அழகி கிட்ட மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பாண்டி கேட்டான். அழகி ஸ்வாடு பழக கத்துக்கிட்ட இடத்துலதான் அந்த பையனும் கத்துக்கிட்டான். ஒழுங்கா கிளாஸுக்கு வராம மாஸ்டர் கொஞ்ச நாள் அவனை கிளாஸ்ல இருந்து நிப்பாட்டி இருந்தாங்க. திரும்பவும் ஜாயின் பண்ணதும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு திரும்பவும் வாலாட்டி இருக்கான். காம்படிஷன் நடக்கிற சமயத்துல பிரச்சனை வேணான்னு மாஸ்டர் வான் மட்டும் பண்ணி விட்டு இருந்தாரு. சரி, இந்த பையன் தான் நமக்கு சரிப்பட்டு வருவான்னு எப்படியோ பேசி வச்சிருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல அழகி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா அப்படின்னு வெற்றி கோவமா சொன்னான். பாண்டிக்கு வெற்றி மேலதான் கோவம் வந்துச்சு. இவனை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சதுக்கு நான் வேற யார்கிட்டயாவது சொல்லி இருக்கலாம் அப்படின்னு பல்ல கடிச்சான். என்ன பாண்டி, வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு நேரங்காலம் தெரியாம வெற்றி கேட்க, ஆமா, சொன்ன உடனே தொர பண்ணிடுவார் அப்படின்னு மனசுல வெற்றிய கழுவி ஊத்துன பாண்டி வெளிய, அப்படி ஏதாவது இருந்தா உன்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டான். அதே சமயம் இந்த பக்கம் அழகி வீரா கிட்ட அதே கதைய சொல்லி முடிச்சிருந்தா. ஆனா அழகிய பொறுத்தவரை தப்பான பையன் ஸ்வாட் டெமோக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுதான் வெற்றி கிட்ட சண்டை போட்டு அவ ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுனா. உண்மையான காரணம் பாவம் அவளுக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் அழகி, கரெக்டான சமயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு மனசார சொன்னா வீரா. யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா இதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன் வீரா அப்படின்னு அழகி சொன்னதும் வீராக்கு அவளை இழுத்து கட்டிக்கிட்டு நான் உனக்கு யாரோ இல்ல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்குள்ள அன்னைக்கு டே முடிஞ்சு கூட்டம் கலைய ஆரம்பிச்சுது. வீராவும் அழகி கிட்ட போலாமா அப்படின்னு கேட்டான். 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டே நடந்து வந்தாங்க. திடீர்னு வீரா, என் பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அழகி கிட்ட கேட்டான். ஏன், அதுக்குள்ளயா மறந்து போயிடும்? இவ்வளவு நேரம் பேர் சொல்லி தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அழகி சொன்னா. அதுக்கு இல்ல, திரும்பவும் நாளைக்கு பார்த்தா உங்க பேரு வீரா தானே அப்படின்னு நீ கேட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவளை பார்த்துட்டே சொன்னான். அழகிக்கு வீரா பார்வை வீச்ச தாங்க முடியல. வேற பக்கம் திரும்பி பார்த்துட்டு நடந்து வந்தா. பாதி தூரம் வந்த பிறகு வீரா அழகி கிட்ட, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டான். இங்கதான் பக்கத்துல இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம் வீரா அப்படின்னு கிளம்பி போயிட்டா அழகி. வீராக்கு இப்பவே அழகி வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நெற்றிக்கன் மூலமா அவ வீட பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சவனுக்கு முடியல. ஏன் இன்னைக்கு நெற்றிக்கன் மூலமா எதுவுமே பார்க்க முடியல? என்ன தப்பு நடந்திருக்கும்? பட்டுக்கிட்ட வேற ரொம்ப நேரமா பேசல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தான். சாப்பிட்டு முடிச்சிட்டு அம்மா அப்பா கிட்ட காம்படிஷன்ல நடந்த விஷயத்த கொஞ்ச நேரம் பேசிட்டு அவன் ரூமுக்கு வந்தான். கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அழகி கூட பேசினது, அவளை தாங்கி பிடிச்சது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நான் தான் அவளை பத்தி ரொம்ப நினைக்கிறேன் போல இருக்கு, ஆனா அழகி என்கிட்ட சாதாரணமா தான் பேசுறா அப்படின்னு வருத்தமா ஒரு மனசு நினைக்க, இன்னொரு மனசு அவ சின்ன பொண்ணுடா, இன்னும் பக்குவம் வரணும், ரொம்ப அவசரப்படாத அப்படின்னு சமாதானம் படுத்துச்சு. கரெக்ட், நீ போற ஸ்பீடுக்கு அந்த பொண்ணு பயந்து வேற ஊருக்கு போகாம இருந்தா சரி அப்படின்னு பட்டு கரெக்டா என்ட்ரி கொடுக்க, வீரா அதை பார்த்ததும் பேசாம மூஞ்சிய திருப்பிக்கிட்டான். ரொம்ப பண்ணாத வீரா, நான் மட்டும் அந்த சமயத்துல அழகி கிட்ட உன்னை போக விடாம தடுக்கலன்னா இந்நேரம் நீங்க 2 பேரும் தனியா பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. என்ன சொல்ற அப்படின்னு வீரா புரியாம கேட்டான். வெற்றி, மிருனா, பாண்டி போட்ட திட்டத்தை சொன்ன பட்டு, அழகி வெற்றி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல நீ அங்க போய் இருந்தா இது வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, நீயும் அவளும் ஒரே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாவும் ஆகியிருக்கீங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே உன்கிட்ட விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. வீராவுக்கு வெற்றி மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. நான் இந்த விஷயத்த குரு மாஸ்டர் கிட்ட நாளைக்கு சொல்ல போறேன் அப்படின்னு குதிச்சான். சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, நீ கொடுக்க போற கம்ப்ளைண்ட் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஏன், என்கிட்ட தான் ஆதாரம் இருக்கே, அழகிய மாஸ்டர் முன்னாடி நிக்க வச்சு உண்மையா சொல்ல வச்சிருவேன்
அப்படின்னு வீரா பொங்குனா. குரு மாஸ்டருக்கு புரிஞ்சாலும் அவரால தனியா எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அதே மாதிரி அங்க நிறைய பேருக்கு வெற்றியோட அப்பாவை நல்லாவே தெரியும். எப்படியாவது இந்த விஷயத்த மூடி மறைச்சிடுவாங்க. அதனால நீ அவங்கள இந்த போட்டியில ஜெயிக்கிற வேலைய பாரு. நானும் நெற்றிக்கண்ணும் உனக்கு துணையா இருப்போம் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. நெற்றிக்கண் பத்தி பேச்சு வந்த உடனே வீரா, பட்டு நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டான். எந்த விஷயத்த பத்தி பேசுற வீரா, எனக்கு புரியல அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு என்னால நெற்றிக்கண் மூலமா எதையும் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தமா வீராவும் நடந்ததை சொன்னான். இல்ல வீரா, நீ எதுவும் தப்பு பண்ணல. சில நாள் நெற்றிக்கண்ணுக்கு பவர் போயிடும். அந்த சமயத்துல அதால உனக்கு உதவ முடியாது அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஐயோ, நெற்றிக்கண்ணுக்கு எதுவும் ஆபத்து இல்ல தானே அப்படின்னு வீரா பதட்டமா கேட்டான். அதுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே மாதிரி உன் கேள்விக்கான பதில சரியான சமயத்துல நானே உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு வீரா நெற்றிக்கண் தன்னை விட்டு போகலன்னு சந்தோஷப்பட்டான். அப்போ சரியா பூங்கொடி வீராவுக்கு பால் எடுத்துட்டு வந்தாங்க. வீரா, மிருனாவை நீ அடிச்சுன்னு காலையில வந்து இங்க புலம்பிட்டு போனா. சின்ன பொண்ணு தானே, விட்டு கொடுன்னு சொல்லல, கொஞ்சம் மெதுவா அவகிட்ட சண்டை போட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. பாத்தியா வீரா, குந்தாணி பூ கிட்ட வேற வந்து உன்னை பத்தி போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. பூவா? எங்க அம்மா பேரு பூங்குடி அப்படின்னு வீரா சொன்னான். என்னால அவ்வளோ நீட்டி முழக்கி எல்லாம் கூப்பிட முடியாது. இனிமே அவங்க எனக்கு பூதான் அப்படின்னு செல்லமா சொல்லுச்சு. என்னடா வீரா, நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம இருக்க அப்படின்னு பூங்கொடி வீராவை உழுக்குனாங்க. அம்மா, இது காம்படிஷன். இங்க நமக்கு தெரிஞ்சவங்க அக்கா தங்கன்னு எல்லாம் பார்க்க கூடாது. யார் எதிர்த்து நின்னாலும் ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம எண்ணமா இருக்கணும் அப்படின்னு வீரா சொன்னா. அதுக்கு சொல்லல வீரா, என்ன இருந்தாலும் அவ நமக்கு தெரிஞ்சவன்னு திரும்பவும் பூங்கொடி ஆரம்பிக்க கைய தூக்கி கும்பிடு போட்ட வீரா, நான் நல்ல மூட்ல இருக்கேன், தயவு செஞ்சு அந்த குந்தாணி பத்தி பேச்செடுக்காதீங்க அப்படின்னு பூங்கொடிய அனுப்பி வச்சான். ஏன் வீரா, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட ஏதாவது போட்டி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. இப்ப அம்மாக்கு சொன்ன பதில் தான் எல்லாத்துக்கும் பட்டு, நான் கண்டிப்பா மாற மாட்டேன் அப்படின்னு வீரா தூங்க போயிட்டான். இதே முடிவோட நீ இருக்க போறியான்னு நாளைக்கு நடக்க போற போட்டியில தெரியும் வீரா அப்படின்னு சிரிச்ச பட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. போட்டி நடக்கிற 3வது நாள் தன்னோட காலை வேலைகளை சீக்கிரமா முடிச்சிட்டு கீழே இறங்கி வந்தான் வீரா. சத்துமாவு கஞ்சி முடிஞ்சு போச்சு வீரா, வேற என்ன குடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டே வந்தாங்க பூங்குடி. என்னம்மா, முன்னாடியே சொல்லக்கூடாதா, நான் வாங்கி வச்சிருப்பேன்ல அப்படின்னு கோவப்பட்டான் வீரா. நான் வேணும்னா மிருனா வீட்டுக்கு போய் அப்படின்னு ஆரம்பிச்சவங்க வீரா பார்த்த பார்வையில அப்படியே மூடிச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் கிளம்பணும், அதுக்கு முன்னாடி சத்துமாவு கஞ்சி வாங்கி வச்சுட்டு கிளம்புறேன் அப்படின்னு வீரா வெளியே வந்தான். வழக்கம் போல அதே பெரிய கடைக்கு வந்த வீரா கடைக்காரர் கிட்ட சத்துமாவு கேட்க உடனே அவர் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரே நாள்ல கிடைக்குமா அப்படின்னு வீரா கேட்டதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு பதில் வந்துச்சு. நெற்றிக்கண் மூலமா வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடின வீராவுக்கு இப்பவும் எதுவும் பார்க்க முடியல. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்த வீராவை ஒரு பையன் கூப்பிட்டான். உனக்கு சத்துமாவு வேணும்னா நீ வெற்றி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அதுக்கு நான் ஆணியே புடுங்காம இருப்பேன் அப்படின்னு வீரா முன்னாடி நடந்து போக அந்த பையன் வழிய மறிச்சிட்டு வந்து நின்னான். எனக்கு தெரியும் உனக்கும் வெற்றிக்கும் ஆகாதுன்னு, இருந்தாலும் நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீ போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னு அந்த பையன் சொன்னான். அவன் சொன்ன விஷயத்துல வீராவுக்கு கோவம் வந்து அவனையும் கூட்டிட்டு வெற்றி வீட்டுக்கு வந்தான். அங்க வீராக்கு அவமானம் கிடைச்சதா இல்ல வெற்றிக்கு பிரச்சனை வந்துச்சான்னு நாளைக்கு பார்க்கலாம். நானும் உங்க அகாடமியை சேர்ந்த பையன் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். 2 நாளும் காம்படிஷன்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்த சமயத்துல தான் இன்னைக்கு கடை வாசல்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். வீராவும் பதிலுக்கு சிரிச்சுட்டு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், யார் சொன்னா? ஒருவேளை பொய்யா இருந்தாலும் நம்ம போய் கேட்டு அது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு வீரா சொன்னான். இல்ல வீரா அப்படின்னு சொன்ன அந்த பையன் டக்குன்னு நாக்க கடிச்சு வீரான்னு கூப்பிடலாம்ல அப்படின்னு பயந்துகிட்டே கேட்டான். அவன் தோள் மேல கை போட்ட வீரா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க மாறன்னு பதில் வந்துச்சு. ஏனோ வீராக்கு மாறனை ரொம்ப பிடிச்சு போச்சு.
தனக்கு ஒரு தம்பி இருந்தா இப்படிதான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டான். மாறா, நீ என்ன தாராளமா பேர் சொல்லி கூப்பிடலாம், அது பிரச்சனை இல்ல. வெற்றி விஷயத்த பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னான். நேத்து எங்க வீட்ல இருந்து கஞ்சி வாங்க வந்த எங்க அப்பாவை அவமானப்படுத்தி அமிச்சிட்டான் வெற்றி. விசாரிச்சதுல அவங்க ஸ்டேஜ் பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க. எங்க அப்பா எவ்வளவு கேட்டு பார்த்தோம், அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. அப்புறம் கடைக்காரர் தான் விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொன்னா மாறா. வீராக்கு இத கேட்டு செம்ம கோவம் வந்துச்சு. நம்ம இந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட கொண்டு போகலாம் வீரா, அவர் வந்து பேசினா கண்டிப்பா வெற்றி பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா மாறா. வீரா டக்குன்னு நேத்து நைட்டு பட்டு சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இல்ல மாறா, மாஸ்டர் இந்த விஷயத்துல கண்டிப்பா தலையிட மாட்டார். சாதாரண கஞ்சி மாவுக்கு எதுக்குப்பா சண்டை போடுறீங்க, நாளைக்கு வரும் இல்ல அடுத்த வாரம் வரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு வீரா சொன்னான். அப்ப அவங்க வீட்டுல போய் தான் சண்டை போடணும், நம்ம அவங்க இடத்துக்கு உள்ள கூட விட மாட்டாங்க அப்படின்னு மாறா வருத்தமா சொன்னான். வீராக்கு மாறா சொன்னதுதான் நடக்கும்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்தை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா என் கூட வா அப்படின்னு மாறாவை கூட்டிட்டு வெற்றி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வீரா. அங்க வெற்றி சிலம்பம் பழகிட்டு இருந்தான். இவனுக்கு கராத்தே மட்டும் தானே தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன், இது கூட கத்துக்கிறானா அப்படின்னு வெற்றி பண்றத பாத்துக்கிட்டே உள்ள வந்தான் வீரா. யார் நீங்க, உள்ள எல்லாம் வரக்கூடாது. வாசல்லையே ஒரு பெரியவர் வீராவையும் மாறாவையும் தடுத்து நிறுத்தினாரு. வெற்றிக்கு எங்களை தெரியும், வீரா வந்திருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு விவரத்தை சொன்னான். உள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்தவர், உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, இங்க எல்லாம் நிக்க கூடாது, வெளியே போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன்ல வீரா, இவங்க எல்லாம் இப்படிதான், வா போலாம் அப்படின்னு மாறா சொல்லிட்டு இருக்கும் போதே வீரா நில்லு அப்படின்னு ஒரு குரல். வெற்றியோட அப்பா அங்க நின்னுட்டு இருந்தாரு. என்னப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போற, வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்ல ஐயா, வெற்றி தம்பிதான்னு அந்த பெரியவர் தலைய சொரிஞ்சுக்கிட்டே தயக்கமா நிக்க, உடனே வெற்றியோட அப்பா, எல்லாம் தெரிஞ்ச பசங்க தான், வெற்றி தெரியாம சொல்லியிருப்பான், நீங்க போங்க அப்படின்னு அவரை அனுப்பி வச்சுட்டு வீராவையும் மாறாவையும் உள்ள கூட்டிட்டு வந்தாரு. வீரா நெற்றிக்கண் மூலமா அந்த வீட்டை சுத்தி ஏதாவது தப்பா நடக்குதான்னு பார்க்க முயற்சி பண்ணான். ஆனா திரும்பவும் எதுவும் அவன் கண்ணுக்கு தெரியல. அப்ப சரியா பட்டு அவன் தோள் மேல வந்து உட்காந்துச்சு. வீரா, நெற்றிக்கனோட ஹெல்ப் இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல, நீ தான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு தலையாட்டி வீரா வெற்றி முன்னாடி வந்து நின்னான். இவனை எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு வெற்றி பல்ல கடிச்சுக்கிட்டே கேட்டான். வெற்றி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா, போ அந்த பக்கம் அப்படின்னு அவங்க அப்பா கண் காட்ட வெற்றிக்கு ஏதோ புரியுற மாதிரி இருந்துச்சு. மாஸ்டர், எனக்கு சத்து மாவு கஞ்சி டப்பா ஒண்ணு வேணும், அத கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு வீரா சொன்னான். எங்க கிட்ட இருக்குன்னு யாருப்பா சொன்னது அப்படின்னு வெற்றி அப்பாவுக்கு உள்ள ஷாக் அடிச்சாலும் வெளியே அதை காட்டிக்காம நிதானமா பேசினாரு. கடைக்கு வெளியில பேசிக்கிட்டாங்க, அகாடமி மார்க்கெட்ல விக்கிறது எல்லாருக்கும் தானே சொந்தம், நீங்க மட்டும் எப்படி அத ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு வீரா தைரியமா கேட்டான். என்னடா எங்க அப்பாவையே கேள்வி கேக்குறியா அப்படின்னு வெற்றி எகிரிக்கிட்டு வர அவன் அப்பா அவனை தடுத்து நிறுத்தி, வீரா நீ சொன்னது கரெக்ட் தான், சத்துமாவு எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் இங்க எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் பைசா கொடுத்து வாங்க முடியாத பசங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கதான். நீயும் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன்னு நான் மறந்துட்டேன், இரு எடுத்துட்டு வரேன் குத்தி காட்டி பேசிட்டு உள்ள போனாரு. உடனே வெற்றி, என்ன வீரா, நீ பிச்சை கேட்டு வந்தன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, நான் தேவையில்லாம கோவப்பட்டிருக்க மாட்டேன், இரு ஒரு டப்பா என்ன 5 டப்பா தரேன், நீ எடுத்துட்டு உன்ன மாதிரி பசங்களுக்கும் கொடு. இது யாரு உன் பக்கத்துல, இவனும் உன்ன மாதிரியா அப்படின்னு மாறாவையும் சேர்த்து கேலி பேசினான். உடனே பட்டு, வீரா இவன் ரொம்ப டூ மச்சா பேசுறான், சாதாரணமா இவன் அசிங்கப்படக்கூடாது, வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏத்தி விட்டுச்சு. எனக்கு 5 டப்பா வேண்டாம் வெற்றி, உள்ள இருக்கிற எல்லா டப்பாவும் வேணும், நீயும் நானும் சண்டை போடலாம், நான் வின் பண்ணா நான் சொன்னதை நீ தரணும், இல்லன்னா நீ என்ன சொல்றியோ நான் பண்றேன் அப்படின்னு போட்டிக்கு நின்னா. வீரா பேசினதை கேட்டுக்கிட்டே வெளியே வந்த வெற்றியோட அப்பா, அட அட வீரா, நீ நம்ம அகாடமிக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு, இப்போ நீ சொன்ன மாதிரி 2 பேரும் சண்டை போடுங்க, யாரு ஜெயிக்கிறாங்களோ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு வெற்றியை பார்த்து கண்ணடிச்சாரு. அப்பா, வீரா கிட்ட நான் சாதாரணமா ஃபைட் பண்ண விரும்பல, அவன் தான் நேத்து கிட்டத்தட்ட 10-12 போட்டியில வின் பண்ணிருக்கானே, அதனால அதே மாதிரி இங்க நடக்க கூடாது, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா வெற்றி. சிலம்பம் ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே
மிருனா உள்ள வந்தா. குந்தாணி எப்படி மாட்டி விடுது பாரு, இந்த கோணவாய வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசுறா. நல்ல வேலை இவ பின்னாடி நான் சுத்தல அப்படின்னு சீரியஸா போய்கிட்டு இருக்கிற இடத்துல காமெடி பண்ணுச்சு பட்டு. வீரா பட்டுவ முறைச்சு பார்த்து, எங்க ஊர்ல சிலம்பம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் பட்டு, ஆனா ஃபைட் பண்ற அளவுக்கு முடியுமான்னு தெரியல அப்படின்னு சந்தேகமா சொன்னான். என்ன வீரா சொல்ற? நெற்றிக்கண் ஹெல்ப் வேற இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, தேவையில்லாம வாய் விட்டுட்டோம் அப்படின்னு அதுவும் கவலையா சொல்லுச்சு. அதுக்குள்ள என்ன வீரா போட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வெற்றி கேட்க, வீரா கண்ணை மூடி நெற்றிக்கண் கிட்ட வேண்டிக்கிட்டு தைரியமா தலையாட்டினான். முதல்ல 2 பேருக்கும் கருப்பு துணிய கண்ணுல கட்டி விட்டாங்க. இது எதுக்கு அப்படின்னு வீராக்கு அதிர்ச்சி. என்னப்பா எல்லாத்துக்கும் ஷாக் ஆவற, உன்னோட திறமைக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு வீராவ அதுக்கு மேல பேச விடாம 2 பேரு கையிலையும் ஒவ்வொரு குச்சி கொடுக்கப்பட்டுச்சு. வீரா இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க, உஷாரா இரு அப்படின்னு பட்டு சொல்ல வந்தத மாறா சொன்னான். சரிடா அப்படின்னு சொன்ன வீரா எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு முடிவோட இறங்கணும். 2 பேரும் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குச்சி மேல இன்னொரு குச்சி வச்சு வெற்றியப்பா தொடங்கலான்னு சொன்ன உடனே குச்சி சத்தம் தவிர வேற எதுவும் அங்க கேட்கல. சரியா வெற்றியோட முதல் அடி வீரா உடம்புல பட்டுச்சு. உடனே பட்டு, என்ன வீரா உங்க ஊர்ல கத்துக்கிட்டது கொஞ்சம் கூடவா ஞாபகம் இல்ல அப்படின்னு கேட்டுச்சு. வீரா பதில் சொல்லாம வலியோட தலைய சிலுப்பி விட்டு அடுத்த அடிய வெற்றி மேல படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அடிக்க, ஆனா அவனால முடியல. மிஸ் ஆகி வெற்றி இவனை அடிச்சிருந்தான். இது பார்த்துட்டு இருந்த வெற்றி அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மிருனாவும் வெற்றி சூப்பர் அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. இந்த பக்கம் மாறனும் வீரா உன்னால முடியும், கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ணா. யார் இந்த பையன் இவ்வளவு கியூட்டா இருக்கான் அப்படின்னு பட்டு மாறம் பக்கம் திரும்ப, வீரா பல்ல கடிச்சுக்கிட்டு முதல்ல எனக்கு இங்க ஹெல்ப் பண்ணு அப்புறமா அவனை கொஞ்சலாம் அப்படின்னு சொன்னான். சரி சரி கோச்சிக்காத. இப்போ அந்த வெற்றி பையன் கால் சத்தத்தை வச்சு கொஞ்சம் முன்னாடி வரான்னு சொல்லி முடிக்கல. வெற்றி சரியா வீரா கால்ல அடிச்சு அவனை கீழே தள்ளி இருந்தான். உடனே வெற்றியோட அப்பா, இப்ப 2 பேரும் துணியை எடுத்துட்டு அடிங்க அப்படின்னு சொல்ல, அப்பாடா இந்த வழுக்க மண்டை இப்பயாவது ஒரு நல்ல முடிவுக்கு வந்தான் அப்படின்னு சந்தோஷமான பட்டு, அதான் வழுக்க சொல்லிட்டாருல்ல எடுடா துணிய அப்படின்னு வீராவை பார்த்து சொல்லுச்சு. ஆனா வீரா, மாஸ்டர் நான் துணி எடுக்கல அப்படியே ஃபைட் பண்றேன் சொன்ன உடனே வெற்றி கிட்ட மாட்டி இன்னைக்கு இவன் டெட் பாடி அப்படின்னு மிருனா கலாய்ச்சா. என்ன வீரா அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல துணியை எடு அப்படின்னு மாறன் பதட்டமா சொன்னான். பட்டுக்கு ஏதோ புரியுற மாதிரி இருக்க வீராவை பார்த்துச்சு. ஆமா, நெற்றிக்கண் வீரா நெத்தியில துடிச்சது. நெற்றி இஸ் பேக் அப்படின்னு குதிச்ச பட்டு, இந்த மாறன் பையன் கியூட்டா இருக்கான், என்ன மாதிரியே வீராவுக்கு நல்லது நினைக்கிறான் அப்படின்னு அவனை சுத்தி சுத்தி வந்துச்சு. இங்க வெற்றி கண்ணுல கட்டி இருந்த கருப்பு துணியை எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா வீரா துணியை ரிமூவ் பண்ணாமலேயே அவன் கூட நேர்த்தியா சண்டை போட ஆரம்பிக்க வெற்றி அப்பாக்கு காண்டாயிடுச்சு. என்னடா ரொம்ப ஓவரா சீன் போடுற, கண்ணுல இருக்கிற துணியை கழட்டு அப்படின்னு சொல்லும் போதே பத்ரா மாஸ்டர் உள்ள வந்துட்டாரு. அவருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு வெற்றி அப்பா, சும்மா பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சமாளிச்சாரு. 2 பேரையும் பார்த்த பத்ரா, ஏன் வெற்றி கண்ணுல துணி இல்ல வீரா கண்ணுல இருக்கு அப்படின்னு கேட்க, வழுக்கைக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அது நான் அப்படின்னு அவர் சமாளிக்க முயற்சி பண்ணும்போதே வெற்றியும் வீராவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெற்றிக்கண்ணோட உதவியால அடுத்து வந்த எல்லா ரவுண்டையும் வீரா ஜெயிச்சிருந்தான். பத்ரா மாஸ்டர் வீராவை கட்டிக்கிட்டு, உன்னால நிஜமாவே அகாடமிக்கு பெருமைப்பா, நீ இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு பாராட்டிட்டு கிளம்பிட்டாரு. சூப்பர் வீரா கலக்கிட்ட அப்படின்னு பட்டு ஒரு பக்கமும் மாறன் ஒரு பக்கமும் அவனை கட்டிக்கிட்டாங்க. இந்த பக்கம் மிருனா வெற்றிய தூக்க முடியாம தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சா. மிரு எதுக்கு போய் சொன்ன அப்படின்னு வெற்றி கோவமா கேட்டான். மிருனாக்கு புரியல. எதை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டா. வீராக்கு சிலம்பம் கொஞ்சம் தான் தெரியும், எங்க ஊர்ல கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னு போய் சொல்லிட்டு அவனை என் கூட கோத்து விட்டுட்டல அப்படின்னு லூசு மாதிரி பேசினான். ஐயோ வெற்றி, எனக்கும் அதான் புரியல. எங்க ஊர்ல உள்ள விட மாட்டாங்கன்னு 2 பேரும் வெளியே தான் நிப்போம். சில சமயத்துல வெற்றி மட்டும் வார கடைசியில ஆளுங்களை பிடிச்சு அங்க போய் கத்துப்பான். ஆனா இந்த அளவுக்கு அவனுக்கு தெரியும்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு கை விரிச்சா.
பொய் சொல்லாத. நேத்து அவனுக்கு ஸ்மார்ட் டெமோவுல ஒண்ணும் ஆவலன்னு சந்தோஷப்பட்டவ தானே நீயே? 2 பேரும் அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. வெற்றியோட அப்பா அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வெற்றி? உனக்கு நான் எவ்வளவு நாள் பிராக்டிஸ் கொடுத்திருக்கேன், அவன்கிட்ட போய் தோத்து போய் நிக்கிற அப்படின்னு செமையா திட்ட ஆரம்பிச்சாரு. இந்த பக்கம் வீரா கிட்ட பட்டு, நெற்றிக்கண் பவர் பழைய மாதிரி கிடைச்சுதா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமா, 4வது ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவனோட மூவ் என்னன்னு என்னால பார்க்க முடிஞ்சு அப்படின்னு வீரா சந்தோஷமா சொன்னான். இருந்தாலும் உன்னை பாராட்டியே ஆகணும் வீரா, நெற்றிக்கண் இல்லனாலும் முயற்சி எடுத்து பாரு அப்படின்னு பட்டு அவனை தட்டி கொடுத்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் பட்டு. சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டேன்னு எல்லா இடத்துக்கும் கூட வருவாரு அப்படின்னு உணர்ந்து பேசினான் வீரா. சரி வீரா, ரொம்ப நேரம் இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளு கூட உனக்கு அகாடமியில போட்டி நடக்க போகுது. அதோட கூட உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் காத்துட்டு இருக்கு. சீக்கிரமா வா, கிளம்பலாம் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. வழக்கம் போல என்ன விஷயம்னு கேட்டா பட்டு சொல்லாதுன்னு தலைய ஆட்டிக்கிட்டு மாராவையும் கூட்டிக்கிட்டு வெற்றி அப்பா கிட்ட வந்தான் வீரா. மாஸ்டர், நீங்க சத்து மாவு டப்பாவை உண்மையாவே காசு கொடுத்து வாங்க முடியாத பசங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணத்தோட எடுத்துட்டு வந்திருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீங்க அதை தனியா வித்து வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சா நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் உதவியோட அங்க இருந்து டப்பாவை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. மாறனை பூங்கொடிக்கும் மருதுக்கும் அறிமுகம் பண்ணி வச்ச வீரா 15 நிமிஷத்துல ரெடியாகி சத்து மாவை எடுத்துக்கிட்டு அகாடமிக்கு வந்தான். அவனுக்கும் மாறனுக்கும் தேவையானதை எடுத்துக்கிட்டு குரு மாஸ்டர் கிட்ட மிச்ச சத்துமாவு டப்பாவை கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னான் வீரா. எப்படி அவனுக்கு இவ்வளோ பணம்னு குரு மாஸ்டர் கேட்டதுக்கு பச்சை புள்ளி தோலை வித்த பணத்துல வாங்கினது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டான். குருக்கு பழைய வீராவா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் வீரா, உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. அங்க வில்லம்பு காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுதுன்னு ஏற்பாட பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் வீரா. இங்க எதுக்கு மாஸ்டர் என்ன கூட்டிட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கும் போதே உன்னை வில்லம்பு போட்டிக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு குரு சொன்னாரு. வீராக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாவும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதிர்ச்சிக்கு காரணம் வீரா இந்த போட்டிக்கு பேர் கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. சந்தோஷத்துக்கு காரணம் அழகிய பார்க்கலான்னு ஒரு ஆசைதான். மாஸ்டர், நான் எப்படி அப்படின்னு அவன் கேட்க, உடனே குரு உன்னோட திறமைய அபிஜித் கூட வில்லம்பு விட்டதை பார்த்து பசங்க அகாடமியில சொன்னாங்க வீரா. அதுவும் அழகி கொடுத்த டார்கெட் இல்லாம நீ தூரத்துல வேற ஏதோ பறவையை அடிச்சதா விஷயம் காதுக்கு வந்துச்சு. அதான் இங்க இருந்த மாஸ்டர்ஸ் கேட்ட உடனே உன் பேரை முதல்ல எழுத சொன்னேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு குரு. வீரா கண் கலங்கிருச்சு. மாஸ்டர், என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை வரும்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா உங்க பேரை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னான். உடனே பட்டு, வீரா அவசரப்பட்டு வார்த்தைய விடாத, பின்னால வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லுச்சு. பட்டு விளையாடாத, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு குரு பின்னாடி போனா வீரா. நீ இங்கேயே இரு வீரா, கொஞ்ச நேரத்துல நான் நேம் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினாரு. மாராவும் வீரா பின்னாடி வந்துட்டான். என்னடா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க கூட போல அப்படின்னு வீரா கேட்டான். இல்ல வீரா, வில்லம்பு விட போறத நான் பார்க்கணும், அதான் உன் கூடவே இருக்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சான். சரி அப்படின்னு சொன்ன வீராக்கு விக்கல் வந்துருச்சு. உடனே மாறா, இரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு எழுந்தவன் ஒரு பொண்ணு மேல மோதிட்டான். தேவைப்படுது. நம்ம 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு கூப்பிட்டு போயிட்டான். இங்க பட்டு குயில பிடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் அப்படின்னு வீராவை கலாச்சிட்டு இருந்துச்சு. உனக்கு நான் அழகி கூட தான் அடுத்ததா போட்டி போட போறேன்னு கண்டிப்பா தெரியும், ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டான் வீரா. ஏன் சொல்லணும்? நடக்க போறத என்னால மாத்த முடியாது வீரா, உனக்கு ஆபத்து வந்தா மட்டும்தான் உதவ முடியும் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அதுக்குள்ள அழகி வீராவை தேடிட்டு வந்துட்டா. மாஸ்டர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா. எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா அப்படின்னு அழகி கூட போட்டி கூடாதுன்னு ஏதேதோ பேசினா. உங்களுக்கு உங்க அம்மானா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு அழகி கேட்டா. பின்ன எங்க அம்மா அப்பா 2 பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நாங்க எல்லா விஷயத்தையும் ஒன்னா பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம்,
என்ன எதுக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி திட்டாம எல்லா விஷயத்தையும் எடுத்து புரிய வைப்பாங்க அப்படின்னு மருது பூங்கொடி பத்தி பெருமையா பேசினான் வீரா. வீரா மேல இருந்த மதிப்பு அழகிக்கு கூடிக்கிட்டே போச்சு. எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொன்ன அழகி முகத்துல ஏதோ சோகம் வழிஞ்சத வீரா பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினத அப்படியே மாத்தி பேச ஆரம்பிச்சான். எங்க அம்மா அப்பா மாதிரி மோசமானவங்களை நீங்க பார்த்திருக்கவே முடியாது அழகி. எப்ப பாரு சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பாடு போட்டே கொல்லுவாங்க. ஒரு பக்கம் அம்மா கஞ்சி குடின்னு சொன்னா அப்பா உடனே பாதாம் சாப்பிடு, பிஸ்தாம் சாப்பிடு அப்படின்னு ஒரே பாச மழைதான். அதுக்கும் மேல யார்கிட்டயும் சொல்லாத ரகசியம் இருக்கு அப்படின்னு அழகி கிட்ட வந்து நான் அவங்க 2 பேர் நடுவுலயும் தான் படுத்துக்கணும்னு ஒரே அடம் பிடிப்பாங்க அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொன்னான். எல்லாத்தையும் கேட்ட அழகி, இப்ப நீங்க உங்க அப்பா அம்மாவை பத்தி குறை சொல்ல நினைச்சு அவங்கள இன்னும் நல்லதா தான் எனக்கு புரிய வைக்கிறீங்க அப்படின்னு சிரிச்சா. டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பட்டு வேற சைடுல வீராவை ஓட்டிட்டு இருந்துச்சு. வீரா அழகி சிரிக்கிறத ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க அழகி, எப்பவுமே இப்படியே இருங்க அப்படின்னு அவன் சொன்னதும் அழகிக்கு வெட்கம் வந்துருச்சு. வீரா வாங்க போலாம் அப்படின்னு அதுக்கு மேல பேச்ச வளர்க்க விரும்பாம சாப்பிடுற இடத்துக்கு வந்து ஜெயா மாறனையும் அழைச்சிட்டு எல்லாரும் வில்லம்பு போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. முதல் லெவல்ல அழகியும் அபிஜித்தும் போட்டி போடணும். அதுல வின் பண்றவங்க தான் வீரா கூட அடுத்த ரவுண்டுக்கு வருவாங்க அப்படின்னு அங்க ஒரு மாஸ்டர் சொன்னாரு. வீராக்கு நேம் லிஸ்ட்ல நானும் அழகியும் இருந்துச்சு. இது என்ன புது குழப்பம் அப்படின்னு குரு கிட்ட கேட்டான். அது ஒரு பெரிய கதை வீரா. அபிஜித் நேத்தே போட்டியை விட்டு வெளியே போயிட்டான். ஆனா யாரோ மடக்கி காசு கொடுத்து திரும்பவும் இன்னைக்கு அழகி கூட போட்டி போட வந்திருக்கான். எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும்னு வருத்தமா சொன்னாரு. நீங்க கவலைப்படாதீங்க, அழகி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க 2 பேரும் தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொன்னான் வீரா. இங்க அபிஜித்துக்கும் அழகிக்கும் போட்டி நடக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரா கூட அழகி பேசிட்டு இருந்ததை பார்த்த அபிஜித், இந்த போட்டியில நான் ஜெயிக்கலனா கண்டிப்பா வீராக்கும் அழகிக்கும் போட்டி வைப்பாங்க. வீரா இதுவரைக்கும் எல்லாத்துலயும் வின் பண்ணிட்டான். கண்டிப்பா அழகிக்காக விட்டு கொடுக்க அவன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அப்புறம் அழகி தோத்து 2 பேருக்குள்ள சின்ன விரிசல் வரும். அதை நான் பெருசாக்கி மொத்தமா பிரிச்சிடலாம் அப்படின்னு முடிவோட அழகி கூட போட்டிக்கு வந்தா. அபிஜித் நினைச்ச மாதிரியே அழகிதான் ஜெயிச்சா. இப்போ வீராக்கும் அழகிக்கும் வில்லம்பு போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. வீரா நீ அழகிக்கு விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. பார்க்க தானே போற அப்படின்னு அம்ப கையில எடுத்தான் வீரா. அவன் அழகிக்கு விட்டு கொடுப்பானா இல்ல அவளை ஜெயிப்பானா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எல்லாமே நினைச்சு சிரிச்சுக்கிட்டான். அப்போ சரியா பூங்குடி வீராவை கூப்பிட்டாங்க. இதோ வரமா அப்படின்னு கிளம்புனவன் முன்னாடி பட்டு வந்து நின்னுச்சு. உனக்கு உங்க அம்மா அப்பாவை பிடிக்கும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் நடுவுல வந்து உக்காந்தான் வீரா. மருதுவும் பூங்கொடியும் ஒண்ணுமே பேசல. அவங்க 2 பேரு முகத்திலையும் எக்கச்சக்க சோகம் இருந்தத வீரா கவனிச்சான். ஐயோ ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு மெதுவா பேச்ச ஆரம்பிச்சான். அப்புறம் உங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு ஸ்பெஷலா நிறைய ஐட்டம் பண்ணிருப்பீங்க, எனக்கும் கண்ணுல காமிக்கிறது தானே அப்படின்னு சொன்னான். 2 பேர்கிட்டையும் ஒரு ரியாக்ஷனும் இல்ல. கண்டிப்பா ஏதோ பெருசா நடந்திருக்கு அப்படின்னு வீராவுக்கு புரிஞ்சுச்சு. அம்மா என்ன விஷயம், யாராவது ஏதாவது என்ன பத்தி சொன்னாங்களா அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு நீ உண்மைய சொல்றதா இருந்தா மட்டும் கேள்வி கேட்கிறோம் வீரா, இல்லனா நீ சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு மருது முதல் முறையா சீரியஸா பேசினாரு. உங்க 2 பேருக்கும் எந்த கெட்ட பேரும் என்னால வந்திருக்காது அப்படின்னு நினைச்சா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னா வீரா. நீ காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு எங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம்தான். ஆனா அது நியாயமா கிடைச்சதா இல்ல நீ வேற ஏதாவது அப்படின்னு மருது அதுக்கு மேல பேசாம வீராவை பார்த்தாரு. வீரா திரும்ப உங்களுக்கு ஏதாவது தனியா கேள்வி இருக்குமா அப்படின்னு பூங்கொடிய கேட்டான். இல்ல வீரா, எனக்கும் அதே கேள்விதான் அப்படின்னு பூங்கொடி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வீரா கேட்டான். காலையில கஞ்சி டப்பா பத்தி கேட்டதுக்கு கையில இருந்த காசுல வாங்கினதா சொன்னேன்.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெற்றியப்பா சிலம்பம் போட்டியில வெற்றிய அடிச்சு வாங்கினதா புகார் சொல்றாரு. ஏன் நீ எங்க கிட்ட போய் சொன்ன? அதே மாதிரி தான் வந்த சொந்தக்காரங்க அவ்வளோ கேள்வி கேக்குறாங்க. எங்களால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு கோவமாவும் வருத்தமாவும் பேசினாரு மருது. இவ்வளவுதானா? வாங்க, எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கறேன் அப்படின்னு அவங்க 2 பேர் கைய பிடிச்சுக்கிட்டான் வீரா. என்ன பதில் சொல்றதுன்னு எப்பவோ ரெடி பண்ணிட்டான். உங்களுக்கு நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஒத்தக்கண்ண ஆசாமி ஒருத்தர் உங்க பையனுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எல்லாமே கைகூடி வரும், அவன்தான் எல்லாத்துலயும் ஜெயிப்பான் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். ஆமா ஆமான்னு அவங்க 2 பேரும் தலையாட்டினாங்க. அதுதான்ப்பா இப்ப நடந்திருக்கு. ஆரம்பத்துல எனக்கு அவ்வளோ அவமானம் தோல்வி கிடைச்சதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா என் மனசையும் உடம்பையும் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தேன். இங்க இருக்கிற பசங்க எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடுறாங்க, ஸ்பெஷலா என்ன எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அம்மா கிட்ட அதை சமைக்க சொல்லி சாப்பிடுவேன். குரு மாஸ்டர் நிறைய உதவி பண்ணிருக்காரு. நம்ம லிங்கம் தாத்தா வீட்டுக்கு போய் நிறைய படிச்சு அதை விடாம பிராக்டிஸ் பண்ண, இதெல்லாம் தான்ப்பா நான் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னான் வீரா. இப்ப பூங்குடியும் மருதுவும் வீரா கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு எங்க மாஸ்டர் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு வில்வித்த போட்டிக்கு அழைச்சிட்டு போனார். அங்க நான் மட்டும் ஜெயிக்கல, என் கூட இருந்த அழகி அப்படிங்கிற பொண்ணும் தான் ஜெயிச்சா. அவகிட்ட இருந்தும் நிறைய டெக்னிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு 2 பேரும் என்ன நம்புங்க, நான் உங்க பையன், கண்டிப்பா தப்பான வழிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். மருதுவுக்கும் பூங்கொடிக்கும் வீரா பதில் ஆறுதலா இருந்துச்சு. உடனே பூங்கொடி, உங்க அப்பா கிட்ட நான் அப்பவே சொன்னேன், அந்த கிழவியும் கிழவனும் பொறாமையில பேசுறாங்க, அவங்க சொல்றத வச்சு குழந்தைய நம்ம சந்தேகப்பட வேண்டான்னு. இவர் தான் கேட்கல அப்படின்னு பல்டி அடிச்சாங்க. பொய் சொல்றா வீரா, இவ வெற்றி வீட்ல நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அவ்வளோ பயந்துட்டா தெரியுமா, உன்னை இனிமே வெளியே அனுப்ப கூடாதுன்னு கூட சொல்லி இருந்தா. மருதுவும் பூங்கொடிய மாட்டி விட்டாரு. இன்னொரு விஷயம், வெற்றி அப்பா சொல்றத நம்பாதீங்க அப்படின்னு காலையில நடந்த விஷயத்த சொன்னான் வீரா. அவங்க இது மட்டும் இல்ல வீரா, இன்னும் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு, நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு வழக்கம் போல மருதுவும் பூங்கொடியும் அவனை மடியில போட்டு தட்டி கொடுத்தாங்க. வீராக்கு அவங்க கிட்ட மறைக்கிறது குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. இருந்தாலும் திடீர்னு 3வது கண் பத்தி சொன்னா கண்டிப்பா விபரீதமா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அமைதியா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில எழுந்த வீரா வழக்கம் போல எக்ஸசைஸ் முடிச்சிட்டு பட்டுவோட வம்பு வளர்த்துட்டு இருந்தான். பட்டு, நேத்து நைட்டு அம்மா கிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் வீரா. தெரியும் தெரியும், பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. நான் உன்னை கேட்கட்டுமா பட்டு? கொஞ்ச நாளைக்கு நெற்றிக்கன் பத்தி சொல்ல வேணாம், ஆனா உன்னை ஒரே ஒரு தடவை காட்டுறேன், நீ அவங்களுக்கு தெரிவியா அப்படின்னு வீரா ஆசையா கேட்டான். உடனே பட்டு வீராவை விட்டு தள்ளி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் அங்க அமைதி. ஏன் பட்டு, நான் ஏதாவது தப்பா கேட்டனா அப்படின்னு வீராக்கு பட்டு அமைதியா இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. நீ அவங்க கிட்ட என்ன பத்தி சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு நடக்க போற விபரீதம் இதான் அப்படின்னு பட்டு முழுசா சொல்லி முடிச்ச உடனே வீரா அதிர்ச்சி ஆயிட்டான். கதையை தொடர்ந்து கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.